திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு இரு கண்கள் என்ற அளவிலே தோத்திரம் மக்களை சென்றடைய, மக்கள் அதில் ஈடுபட, தோத்திரத்தின் பலனை பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களையும், அதுபோல சாத்திர நூல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பதி பசு பாச ஞானத்தை அறிவிக்கின்ற நூல்கள் அவையும் நமக்கு முக்கியமானவை என்பதை உணர்த்தும் வகையிலே இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டத்தை நாம் வகுத்து அதற்குண்டான நூல் வெளியிட்டு அதற்கு 7 தொகுப்புகள் 7 பேட்ச் இதுவரைக்கும் அட்மிஷன் போட்டு நடத்தி முடித்து கிட்டத்தட்ட ஒரு 15,000-16,000 மாணவர்கள் இதிலே ஆல்ரெடி பலன் பெற்றிருக்கிறார்கள். இப்போ நம்ம பேட்ச் 8 என்று சொல்லக்கூடிய தொகுப்பிலே கிட்டத்தட்ட ஒரு பாதியில் இருக்கிறோம். 15 அலகுகள் கொண்ட பாடத்திலே இன்று நாம் 6வது அலகை சிந்திக்கின்றோம். ஆக இது அத்தனையும் மிகவும் உன்னதமான பாடம். இந்த நூல் எளிமையாக வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இதில் இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் உயர்வான கருத்துக்கள். எளிமை என்பதால் சிறுமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எளிமை என்பது உயர்ந்த ஞானத்தை வாழ்வியல் உதாரணங்களுடன் பாமர மக்களும் பள்ளி குழந்தைகளும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இதை எளிமைப்படுத்தி எழுதியிருக்கின்றோம். நமசிவாய என்கின்ற 5 எழுத்துக்கள் எதை குறிக்கின்றன என்பதை பற்றி நாம் இதில் படிக்கின்றோம். இந்த பாடத்தோட மொத்த சிலபஸும் அதுதான். ந என்றால் திரோதான சக்தி, ம என்றால் மலம், சி என்றால் சிவம், வ என்றால் அருள் சக்தி, ய என்றால் உயிர்கள். அப்படி இந்த 3 பொருள்கள் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மை, அதாவது பதி பசு பாசம், இறைவன் சிவபெருமான் அவன் ஒருவன், அக்காலத்திலும் இக்காலத்திலும் இனி வருங்காலத்திலும் அவன் ஒருவனே கடவுள். அதற்கு அடுத்ததாக பசு என்று சொல்லக்கூடிய பசுக்கள், பசு கூட்டங்கள் எண்ணற்றவை. அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் சிற்றறிவு உடையது, பெருமான் பேரறிவு உடையவன். இந்த பசு கூட்டங்கள் அறிவு இருக்கிறது, இந்த சிற்றறிவை நாம் எப்படியாவது முழு அறிவாக மாற்றி கொடுக்கலாம் என்று நம் மீது அவரே கருணை கொள்கிறார். அதற்கு அடுத்ததாக இருப்பது மலம் என்று சொல்லக்கூடியது. மூல மலத்தை ஆணவ மலம் என்று சொல்லுவோம். அது அனாதியிலேயே இயற்கையிலேயே உயிரின் மேல் படிந்தே இருந்தது, உயிரின் அறிவை மறைத்தே இருந்தது. மற்ற 2 மலங்கள் உயிரின் அறிவை மறைக்கவில்லை. அந்த 2 மலங்களையும் இது இருள் மலம் என்பதால் இதை நீக்குவதற்கு இறைவன் அதை விளக்காக, வெளிச்சமாக, ஒளியாக மாயை கண்மங்களை கொடுத்து நமக்கு தனு கரண புவன போக என்று சொல்லக்கூடிய இந்த உடலை சிவபெருமான் கொடுக்கிறார். உயிரை அவர் கொடுக்கவில்லை. உயிர் அனாதியிலேயே ஆணவ மலத்திலே அறிவு நிலையை மறந்து தான் அறிவுள்ள பொருள் என்பதே தெரியாமல் இருக்கின்றது. அதிலிருந்து ஆனந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக பெருமான் உடலை முதலில் கொடுக்கிறார். அந்த உடல்கள் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்புகள், 84 லட்சம் யோனி பேதங்கள் என்று சொல்லக்கூடிய உடல் வகைகள் மாற்றி 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 நம்மளுடைய கண்ம மலத்திற்கு ஏற்றாற்போல் கொடுத்து இந்த உலகம் நிலையில்லாதது, இந்த உலக பொருள்கள் நிலையில்லாதது. இந்த உலகத்திலே நாம் நண்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், அவர்கள் நண்பர்களாக இல்லை. இப்போது நாம் எதிரிகள் என்று யாரை நினைத்தோமோ அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். நேற்று நல்லா பேசியவர்கள் இன்னைக்கு சரியா பேசல. போன எலெக்ஷன்ல அரசியல் கட்சியில கூட்டணி அமைத்தவர்கள் இந்த எலெக்ஷன்ல கூட்டணி அமைக்கவில்லை. நிச்சயமாக ஜெயித்து விடுவோம் என்றவர்கள் ஜெயிக்கவில்லை. யார் ஜெயிப்பார்கள், ஜெயிக்க மாட்டார்கள் என்று நினைத்தவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம அறிவு சிற்றறிவு, நம் அறிவால் எல்லாத்தையும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆக அப்போ யாரோ ஒருத்தனுக்கு அந்த பேரறிவு இருக்க வேண்டும் என்றால் அவன் சிவபெருமான். பேசாம கண்ணை மூடிக்கிட்டு மூக்க அடைச்சிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு காதை அடைச்சிக்கிட்டு சிவபெருமான் திருவடியில டோட்டல் சரண்டர் என்று சொல்லக்கூடிய நாம் அவனிடம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால் அவன் நம்மை பார்த்து கொள்வான். இப்ப நம்மளே ஒருத்தட்ட பேசும்போது, ஐயா எனக்கு இதுல எதுவும் தெரியாது, நீங்க தான் எனக்கு கடவுள் போல, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளை காப்பாத்துற பொறுப்பு அவருக்கு ஆயிடுது. நான் பாத்துக்கிறேன், வேணும்னா உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சரி ஓகே வேணும்னா கூப்பிடுவாரு அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்றுவார். அப்போ சரண்டர் இல்லாம இருந்தா அது பயனற்றது.
சரண்டர் இருக்கு. ஒரு ஊறுகாய் மாரி பயன்படுத்திக்கிறோம். கஷ்டம் வந்தா மட்டும் சிவபெருமான்ட்ட போய் சொல்றோம் அப்படின்னாலும், அது முழு பயனை தராது. டோட்டல் சரண்டர். நன்மை நடக்கும் பொழுதும் அது அவனாலேயே கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், நமக்கு துன்பம் வரும் பொழுது நம்மை பாதிக்காது. யாருக்குமே ஒரு எளிமையான ஒரு சூத்திரத்தை நான் சொல்லுகின்றேன். துன்பம் உங்களை பாதிக்கக்கூடாது. துன்பத்தை உங்களால் தாங்க முடியவில்லை. அது உடல் துன்பமாக இருந்தாலும், உறவு துன்பங்களாக இருந்தாலும், தொழில், பொருளாதாரம் எந்த துன்பமாக இருந்தாலும், துன்பத்தை நம்மால் பொறுக்க முடியவில்லை என்று நினைக்கின்றவர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்பத்தை நுகர்வதை குறைக்க வேண்டும். நல்லது நடக்கும்போது ஓஹோன்னு ஆடுறத கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும். அவ்வளவுதான். இன்பத்தை விரும்பாமல் இருக்க முடியும் என்றால் துன்பம் நம்மை பாதிக்காது. வேற பரிகாரமெல்லாம் இதுக்கு ஒண்ணும் கிடையாது. இன்பம் வரும்போது ஆடாம இருந்தா போறோம். துன்பம் வரும்போது நம்ம கலங்காம இருக்கலாம். இதுதான் அடியேன் உணர்ந்த ஒரு சூத்திரம். எளிமையான சூத்திரம். துன்பம் வருது, நீங்க அதை துன்பமா எடுத்துக்காதீங்க அப்படின்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அது வலிக்கிறவனுக்கு தானே தெரியும் வலி, பார்க்குறவனுக்கு தெரியாது. குழந்தைய பெறுபவர்களுக்கு தான் தெரியும் பிரசவ வலி என்னன்னு சொல்லிட்டு. சினிமாவில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியாது. அது துன்பத்தை துன்பமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு யாராவது ஒரு குருநாதர் சொன்னாருன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, நீங்க வந்து பட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு துன்பத்தை துன்பமாவே எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்பத்தை இன்பமாக எடுத்துக்காதீங்க, அது உங்க கையில தானே இருக்கு. அதுல ஒன்றும் பாதிப்பு இல்லையே. சுகர் 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற இடத்துல 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடலாமே, அது உங்க சாய்ஸ் தான். ஒரு இடத்துல காஃபியே கிடைக்கல, பச்சை தண்ணி தான் கிடைக்குது அப்படின்னா அது நம்ம கையில கிடையாது. ஆனா டபுள் இன்பம் நமக்கு கிடைக்கும் பொழுது இன்பத்தை நாம் அனுபவிப்பதை குறைத்தோம் என்றால் துன்பத்தை அனுபவிப்பது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இந்த சூத்திரத்தை மனதில் கொண்டு பாடத்திற்குள் செல்வோம். இந்த பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களிலே கடந்த 4வது அலகிலே நாம் பதியின் இயல்புகளை பற்றி பார்த்தோம். சிவபெருமான்னா யாரு, என்ன தைரியம் பாருங்க நமக்கு. வாட், வேர், வென், ஹூ, ஹவு மச்ன்னு சொல்லுவாங்க. 5W 1H. வாட்னா என்ன, நம்ம என்ன படித்தோம், சிவபெருமான்னா என்ன, முதல்ல கடவுள்னா என்ன, சிவன்கிறது என்ன, பதினா என்ன, பதியை பற்றியே நம்ம இலக்கணம் படிச்சிருக்கோம். வேர் அப்படின்னா எங்கேன்னு அர்த்தம். அவருக்கு எங்கே வீடு, எங்கே பிறந்தாரு, எந்த நாட்டுக்காரரு, எந்த ஊருக்காரரு, இப்போ எங்கே இருக்கிறாரு, அது எல்லாத்தையும் படிச்சிட்டோம். ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் வீர்களோட இருக்காரு. என்ன தொழில் பண்றாரு அவரு அப்படின்னா, அவரு படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருள்தல்ங்கிற தொழிலை பண்றாரு. அவர் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் நிலையாற்றலாக இருக்கும் பொழுது சிவம், உயிர்களுக்காக அவர் இயங்குவதை சக்தி என்று நாம் சொல்லுகின்றோம். அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு சொல்லுங்க, குணம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னா, அவன் குணாதீதன். ஆனால் உயிர்களுக்காக தடுத்த நிலையிலே ஐந்தொழில் செய்வதற்கு அவன் 8 குணங்களை பயன்படுத்துகிறான். தன்மயம், உடைமை, என அருளே வடிவமாக கொண்டவன் அப்படின்னு சிவபெருமானை பற்றி என்ன ஒரு படிப்பு பாருங்க. எத்தனை இன்ஜினியரிங், டாக்டர் எது படித்தாலும் இதுக்கு சமம் ஆகாது. சிவபெருமானை பற்றி, அவனுடைய அருமை பெருமைகளை பற்றி, அவனுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸை பற்றி நம்ம படிக்கணும். என்ன தைரியம் இருக்கணும் இதுக்கு இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் தலைமை ஆசிரியருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கணும்? அதுபோல நம்ம சிவபெருமானை பற்றி படித்தோம். அப்புறம் பசு என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களை பற்றி, உயிர்களின் இயல்புகளை பற்றி படித்தோம். உயிர்கள் எண்ணற்றவை, உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். பூவோட சேர்ந்தா மணக்கும், பன்றியோட சேர்ந்தா மலம் தின்னும். அப்படி சிவம் வேணுமா சவம் வேணுமாங்கிற சாய்ஸ் உயிர்களுக்கு இருக்கிறது. உயிர்களை அறிவித்தால் தான் அறியும், விட்டு விட்டு அறியும், அனுபவத்தால் அறியும். அப்படி உயிர்களை பற்றி நிறைய படித்தோம். இப்போ பாசத்தை பற்றி படிக்க போகின்றோம். இந்த பாசம், பதி, பசு, பாசம் என்கின்ற பாசத்தை தான் நாம் மலம் என்று சொல்லுகின்றோம். ம என்ற எழுத்து மலம் என்பதை குறிக்கும். நமசிவாய அப்படிங்கிறதுல ம அப்படிங்கிற எழுத்து மலம் என்கின்ற வார்த்தையின் முதல் எழுத்து. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிற மாதிரி, சி ஃபார் சிவம், ம ஃபார் மலம், ஏ ஃபார் உயிர். அவ்வளவுதான். இதுல 3 எழுத்துக்கள் தான் நம்ம படிக்கிறது. ஏபிசிடி படிக்கணும்னா 26 எழுத்து படிக்கணும். தமிழ் எழுத்துக்கள் படிக்கணும்னா 12 எழுத்துக்கள் படிக்கணும். ஆனா இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா 3 எழுத்து படிச்சா போதும். பதி, பசு, பாசம். சீனா சிவம், மன்னா மலங்கள், ஏன்னா உயிர். இதை படிச்சா போதும்.
மலம் என்பதை குறிக்கும். மலம் அப்படின்னோடனே மலம் சலம் கழிக்கும் இடம், மலம் சலம் கழிக்கக்கூடாது, மலம் கழிக்கும் இடம்லாம் சொல்றாங்களே. மலம் என்கின்ற வார்த்தை சாதாரணமா அது ஒரு கழிவு பொருள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கழிவு என்றால் விரும்பத்தகாத, வேண்டத்தகாத, சீக்கிரமா அது நம்மள விட்டு போனா நல்லது அப்படிங்கிறது தான் மலம். நம்ம நம்ம உடல்ல இருந்து வெளியேறுற மலத்த நம்ம எப்படி எப்படி நம்ம அத பாவிக்கிறோமோ, அதுபோல தான் இந்த உயிரை பற்றி இருக்கிற மலத்தையும் நம்ம பாவிக்கணும். இந்த மாயைங்கிறது ஐய்யய்யோ! ஒரே நாத்தமா இருக்குப்பா. எக்ஸாஸ்ட் ஃபேன போட்டு விடுப்பா. சீக்கிரம் வெளியில தள்ளுப்பா. அப்படின்னு இந்த மாயையை உதறி தூக்கி போட வேண்டும். நான் தான் அறக்கட்டளை நடத்துறேன். அது என்னோடது தான். அது என்னது தான். இது என்னது தான். என் படிப்பு என்னது தான். பட்டம் என்னது தான். வீடு என்னது தான். காடி என்னது தான். இப்படி சொல்றது நான் எனது என்பது ஆணவ மலம். இப்ப எப்படி ஒரு மலத்தை நீக்குவதில, மலத்தை புறம் தள்ளுவதில, மலத்தை யாராவது ஹால்ல வச்சிருப்பாங்களா? வச்சுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம மலத்தை ஹால்ல இல்ல, இதயத்துல இல்ல, உயிர்லயே வச்சிருக்கிறோம். த மோஸ்ட் ப்ரிஷியஸ் எலிமெண்ட் உயிர். நமக்கு இந்த உடல்ல எனக்கு எது ரொம்ப முக்கியம்? அந்த மீசை முக்கியமா? உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். பல்லு முக்கியமா? உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். தொண்டை முக்கியமா? உயிர் முக்கியமா? இந்த ஷர்ட் முக்கியமா? உயிர் முக்கியமா? இந்த வாட்ச் முக்கியமா? வாட்ச் இல்ல. வாட்ச் முக்கியமா? உயிர் முக்கியம். உயிர் தான் முக்கியம். அந்த உயிர்ல போய் மலத்தை வச்சுக்கிட்டு தினந்தோறும் வாழ்க்கை நடத்துறமே, இது என்ன என்ன நிலை பாருங்க இது. சீக்கிரம் கலட்டி தூக்கி கண்ணுக்கு தெரியாத தூரத்துல போட்டு டப்பை மூடி கவர் போட்டு அனுப்பி விட்டுரும். அப்படி இருந்தால் நாளைக்கு காலையில் இறைவன் நம்ம வீட்டு வாசல்ல நிற்பார். காலிங் பெல் அடிக்கிறதுக்கு சிவபெருமானாக இருக்கும். இதோட பெயர் கழிவு, அழுக்கு ஆகியவற்றை மலம் என்று சாதாரணமா சொல்றோம். அதுபோல உயிர்களின் அறிவின் மேல் படிந்துள்ள அழுக்கு என்பதால் இது மலம் எனப்படுகிறது. முதல்ல உயிர்ல படிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுப்போம் புரியறதுக்காக. அப்புறமா உயிரின் அறிவின் மேல், ஏன்னா உயிர்னே என்னன்னே புரியாத ஒரு மாணவனுக்கு உயிரின் அறிவை பத்தி சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும் இல்லையா? ஒரு டிராப் பிளட் வச்சுட்டு இது ரத்தம்பா அப்படின்னு சொல்லியே புரியாதவனுக்கு இதுக்குள்ள ரெட் செல்ஸ் இருக்கு, என்னது ரெட் ஆர்பிஹெச், ரெட் செல்ஸ் இருக்கு, ஒயிட் செல்ஸ் இருக்கு, ரெட் செல் கவுண்ட் இவ்வளவு இருக்கணும், ஒயிட் செல் கவுண்ட் இருக்கணும்னா அவனுக்கு என்ன புரியும்? சிகப்பா இருக்கிற ரத்தமே தெரியல, உள்ள இருக்கிற ஒயிட் செல்லை பத்தி அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்ப சொல்ல முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் சொல்லாம இருப்போமா? அப்படி இல்லை. முதல்ல இதை சொல்லி அவனை ரத்தத்துக்கு கொண்டு வந்து அப்புறமா நீங்க பயோ படிக்கும் பொழுது அது ரெண்டையும் பிரிச்சு, பேத்தாலஜி படிக்கும் பொழுது அது உள்ள கவுண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போவோம். அதுபோல இந்த பாடத்துல எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது உயிரை மறைச்சிருந்ததுன்னு சொல்லி தரும். அட்லீஸ்ட் உயிரை மறைச்சிருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்லி. அப்புறமா உயிரை மறைச்சிருக்கு, என்னை அடிச்சாருன்னு சொல்றோம்னா, என்னை அடிச்சாருன்னா எங்க உள்ளங்காலில் அடிச்சாரா, சிந்தலையில் அடிச்சாரா? சொல்லும் போது என்னையன்னு சொல்லுவோம். அப்புறம் எங்க அடிச்சாருப்பா அப்படின்னு கேட்டா இங்கே அடிச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். அது போல முதலில் உயிரில் படிந்துள்ளன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உயிரின் அறிவில் படிந்துள்ளன்னு சொல்றோம். உயிரின் அறிவில் அறிகின்ற தன்மையை மறைத்திருக்கின்ற அப்படின்னு சொல்லி அடுத்து ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது மைக்ரோஸ்கோப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணி அந்த அளவில் கொண்டு வந்து சொல்லி தருவோம். இந்த லெவலில் வந்து உயிரை மறைச்சிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மலம் என்று நாம் குறிப்பிடும் பொருளுக்கு மாசு, அழுக்கு, பாசம், பந்தம், தலை என்று பல்வேறு பெயர்கள் உண்டு. இது மட்டும் இல்லை, வேறு ஆசிரியர்கள் வேற நூல்கள், ஏன்னா தமிழ் செம்மொழி, தமிழ் பரந்த மொழி, ஒரு பொருளை குறிக்கின்ற பல வார்த்தைகள் இருக்கின்றன. பல பொருளை குறிக்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுதான் நம்ம தமிழோட பியூட்டி. இங்கிலீஷ்ல கம்முன்னா கம்மு, அவ்வளவுதான். கம்முன்னா கம்மு. அது அப்பா கம்முன்னாலும் கம்மு தான், மகன் கம்முன்னாலும் கம்மு தான், நாய கம்முன்னாலும் கம்மு தான். தமிழ்ல அப்படி கிடையாது. வாங்கப்பா, வாடி, வா, எத்தனை இருக்கு பாருங்க அதுல. அது போல ஒரு தமிழ் மொழியிலே அனாதி. ஒரு பாடத்திலையும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றோம், அவ்வளவுதான். ஒரு பாடலையும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இது என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் மற்றும் உயிர்களைப் போல மலமும் அனாதி பொருள். திருமூலத்துல சொல்லியிருக்கிறாரு, பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுவும் பாசமும் அனாதி. அதுதான் இந்த பாடல்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். இறைவன் மற்றும் உயிர்களைப் போல இந்த மலமும் அனாதி பொருள். அனாதி என்றால் தொடக்கமற்று இருந்தது என்று பொருள்.
தொடக்கம் இல்லை என்பதால், ஆதி இல்லை என்பதால் அந்தமும் இல்லை என்று பொருள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை அப்படிதானே மாணிக்கவாசகர் சொல்றாரு. ஆதி இல்லா அந்தம் உள்ள சோதியை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆதி இல்லா அந்தம் உள்ள சோதின்னு சொல்ல முடியாது. ஆதி உள்ள அந்தமில்லா சோதின்னு சொல்ல முடியாது. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, டேட் ஆஃப் பர்த், ஹாப்பி பர்த் டே டு யூ அப்படின்னு கை தட்டி விளக்கு அணைச்சோம் அப்படின்னா ஹாப்பி டெத் டே, ஹாப்பி சொல்ல மாட்டோம். சாரோ டெத் டே டு யூ, ஹெச்பிடி, ஹெச்பிடின்னு இங்கே போடுவோம். அங்க என்ன போடுவோம்? ரிப் 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 ரிப். அது என்னன்னு கூட நமக்கு பாதி பேருக்கு தெரியாது. ரிப், லெட் திஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அது எழுதுறதுக்கு கூட இந்த உலகத்துல என் பேரனுக்கே நேரம் இல்லை. அப்புறம் என் சொந்தக்காரனை பத்தி நான் எப்படி குறை சொல்ல முடியும்? என்னுடைய நண்பர்களை பத்தி நான் எப்படி குறை சொல்ல முடியும்? அமெரிக்கால இருந்து அவன் ரிப்புன்னு போட்டு அனுப்புறான். ரிப்புன்னா என்னன்னு தெரியல. இவ்வளவுதான் உலக வாழ்க்கையில நம்மளுடைய உறவுகள் நமக்கு கொடுக்கின்ற பரிசு, கைமாறு. மலம் உயிரற்ற பொருள், அறிவற்ற பொருள். உயிர் இல்லைங்கிறதுனால அறிவை பத்தி பேச முடியாது. மலங்கள் 3 வகைப்படும். அவை ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்று 3 வகைப்படும். அந்த ஆணவ மலம் உயிரின் மேலே இருந்தது. மற்ற 2ம் வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. இது 2ம் தனியா இருந்தது. ஆணவ மலம் பெரியவர்கள் அதுக்கு உதாரணங்கள் 3 உதாரணம் கொடுத்திருக்காங்க. செம்பு பாத்திரத்தில் களிம்பு போலவும். அதாவது உயிர்ல அது எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. அது உள்ளுக்கு உயிரோட அது இருக்கிறத இப்படி கண்ணால பார்த்தோம்னா தெரியாது. அப்படி ஒரு உதாரணத்தை தேடி கொடுக்கணுங்கிறதுனால செம்பு பாத்திரங்கள், அந்த பாத்திரத்துல களிம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு நல்லா கிளீன் பண்ணி தொடச்சி கழுவி வச்சோம். நல்லா எலுமிச்சம்பழம் போட்டோ இல்லை ஏதோ ஒரு நல்லா வாஷ் பண்ணி புளி வச்சு தேய்ச்சி வச்சோம்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும். அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகிக்கிட்டே இருக்கும். அந்த கருப்பு எங்க இருந்து வந்தது? உள்ள இருக்கிற என்னது, காப்பர். வெளியில இருக்கிற ஆக்சிஜன், காத்துல இருக்கிற ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜனும் அந்த காப்பரும் சேர்ந்து காப்பர் ஆக்சைடு ஆகி அது ரஸ்ட் மாதிரி வெளியில தெரியுது. அது போல இந்த செம்பு பாத்திரத்துல எப்படி களிம்பு இல்லாதது மாதிரி இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கோ, அது போல இந்த ஆணவ மலம் உயிரை மறைக்காதது போல இருக்கு ஆனா மறைச்சிருக்கு. மறைக்கிறது தெரிய வந்ததை வச்சுதான் உள்ள இருந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆன பிறகுதான் நமக்கு தெரியுது இந்த கருப்புடைய சூக்குமம் உள்ள இருந்திருக்குது அப்படிங்கிறது. அது ஒரு உதாரணம். இது கலந்திருக்கிற உதாரணம். அடுத்தது நெல்லில் உமி போலவும், ரைஸ், ஒயிட் ரைஸ் சொல்றோம்ல நம்ம சாப்பிட்ற அரிசி. அந்த அரிசி பேடி ஃபீல்டுல இருக்கும்போது, நெல்லா இருக்கும்போது என்ன இருக்கு? அரிசி தெரியுதா? தெரியல. அந்த மேல இருக்கிற அந்த என்ன சொல்றது, உமி, அது மறைச்சிருக்குது. அதை அப்படி உயிரை மறைச்சிருக்குது. இப்போ அது புரியுதா? ஆசிரியர் இப்படி 3 வகையான உதாரணங்களை சொல்லி புரிய வைக்கிறார். ஏதாவது ஒண்ணு புரிஞ்சா கூட போதும் நமக்கு. 3மே புரியணும்னு அவசியம் இல்லை. 1வது புரியணும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்றாங்க. அடுத்ததாக சர்ஃபேஸ் லெவல்ல மறைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு, ஒரு குளத்துல போய் தண்ணி ஒயிட்டா இருக்கு, ஆனா அது மேல இருக்கிற பாசி பச்சையா இருக்கு. நம்ம இங்க இருந்து பார்க்கும் பொழுது ஒரே பச்சையா தெரியுது குளம். தண்ணியே பச்சையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா தண்ணி பச்சையா இல்ல. அது எப்படி? அது கொஞ்சம் தட்டி விட்டு பார்த்தோம்னா தெரியும். தண்ணி பச்சையா இல்ல, மேல இருக்கிற பாசி பச்சையா இருக்குன்னு சொல்லி. அதுபோல இந்த உயிர்ல மேல மறைச்சிருக்கு, அப்படி ஒரு உதாரணம். இந்த உயிரை ஃபுல்லா கவர் பண்ணி இருக்குது, அப்படி ஒரு உதாரணம். உயிரோட அப்படியே கலந்து மறைஞ்சு நிக்குது, கண்ணுக்கு டைரக்டா தெரியாது. ஒரு நான் எனதுன்னு இது சொல்றத வச்சுதான் ஓஹோ திருடன் உள்ள இருக்கான்ப்பா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி 3 உதாரணங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3 உதாரணங்களும் அவசியம் சைவ மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தம் படிச்சேன், இது மட்டும் நான் படிக்கலைன்னு சொன்னீங்கன்னா நீங்க மொத்தமாவே படிக்கல என்றுதான் அர்த்தம். அனாதியிலேயே உயிர்களின் அறிவை மறைத்து இருந்தது. இது எப்ப மறைச்சது? இப்போ கிபி இயேசு கிறிஸ்து பிறந்தாரே அந்த வருஷத்துல போயிட்டு தான் எல்லா மலங்களும் போய் உயிரை போய் பிடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இயேசு பிறந்ததுக்கு மலம் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மலம் எப்படி உயிர் மேல போய் பட்டுச்சு? இது ஒரு ரொம்ப லாஜிக்கல் கொஸ்டின். நம்ம சைவ சித்தாந்தத்துல மட்டும்தான் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க பெரியவங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க? உயிர் அறிவு பொருள், இது அறிவற்ற பொருள். அறிவு பொருள் போய் ஒரு அறிவற்ற பொருளை போய் வேணும்னே போய் பிடிச்சுக்குமா? உயிர் தான் போய் பிடிச்சதுன்னு வச்சுக்குவோம். உயிர் எப்படி போய் பிடிக்கும்? அறிவுள்ள பொருள் எப்படி பிடிக்கும்? ஸோ அப்படி நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. சரி, அறிவில்லாத இந்த ஆணவ மலம், அங்க ஒரு அறிவால ஒருத்தன் இருக்கான்,
அவனை எப்படியாவது பிடிச்சு மடக்கி நம்ம கைக்குள்ள போட்டு நம்ம கட்சியில சேர்த்து அந்த கட்சியில இருந்து அவனை ரிசைன் பண்ண வச்சு சிவபெருமான் கட்சியில இருந்து ரிசைன் போய் லெட்டர்லாம் கொடுத்து அடுத்த எலெக்ஷன்ல இவனை நம்ம தொகுதியிலே நிக்க வச்சு நம்ம சின்னத்திலே இவனை போட்டி போட வச்சு இந்த 108ங்கிறத எப்படியாவது 118ஆ மாத்திடுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஆணவமலம் நினைக்குமா? அதுக்கு அறிவே கிடையாது. இந்த கணக்கு போடுறவன் தமிழ்நாட்டுல இவனுக்கும் அறிவு கிடையாது, அந்த ஆணவ மலத்துக்கும் அறிவு கிடையாது. ஆக இது உயிர் தானே போய் ஆணவ மலத்தை பற்றியது என்று சொல்வது லாஜிக்கலி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆணவ மலம் உயிரை பற்றியது அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. அப்ப என்னவாக இருந்திருக்க வேண்டும்? அனாதியிலேயே இந்த ஆணவ மலம் பிடித்தே இருக்க வேண்டும். அப்படி அது இருக்கும்போதே அப்படித்தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றது, கோழி முட்டை போட்டா ஒரு மாதிரி இருக்கு. கோழி முட்டையில இந்த கலர் சேஞ்ச் எப்போ வந்துச்சுன்னா அது போடும்போதே வந்துச்சு. அப்படித்தான். அதுபோல தொடக்கத்திலேயே அது அப்படித்தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை நம்ம கொண்டு வர்றோம். உயிரானது, உயிர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம நடுவுல ஆன்மா அப்படின்னு கூட சொல்லுவோம், அணு என்று கூட சொல்லலாம். அதான் சொன்னேன், தமிழ் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, செழுமையான மொழி, கோடீஸ்வர மொழி, குபேரன் மொழி. சிவபெருமான் தானே தமிழ்ச்சங்கத்தோட தலைவனாக இருந்தவன். அதனால அதை இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், இப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம். ஆனா ஒரு லைட் மைன்யூட் 0.1% வித்தியாசம் இருக்கும். மேஜரா பொருள்ல வேறுபாடு இருக்காது. நம்ம உயிர்னு சொன்னாலும், ஆன்மான்னு சொன்னாலும், அணுன்னு சொன்னாலும், இன்னும் பல பெயர்கள் அதுக்கு இருக்கு. பசு என்று சொன்னாலும் 4 வார்த்தை நான் இப்போ சொல்லியிருக்கேன், குறிச்சுக்கங்க. பசுன்னு சொன்னாலும், உயிர்னு சொன்னாலும், ஆன்மான்னு சொன்னாலும், அணு என்று சொன்னாலும், இந்த 4 வார்த்தையை இப்போதைக்கு வச்சுக்கங்க. மீதி அப்பப்போ வரும்போது சொல்றேன். இது எல்லாமே ஒரு பொருளைத்தான் குறிக்கின்றது. ஆக அறிவு இருந்தும் அறிவு இல்லாததாய் கேவல நிலையில் கிடந்தது. அறிவு பொருள் தான். ஆனா அந்த அறிவு இருக்கிறதே அதுக்கு தெரியாது. இப்ப என்கிட்ட செல்வம் இருக்கு, நான் வசதியானவன், நான் கோடீஸ்வரங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னா நான் என்ன பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பேன். நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு வகுப்பு எடுக்க முடியும்? இது போல இந்த அறிவுள்ள பொருள் தனக்கு அறிவு இருக்குதுங்கிறதே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ இது ஆணவ மலத்துல பிடிச்சிருக்கு. இப்படி ஒரே ஒரு மலத்துல தனியா பிடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதால் இதற்கு கேவல நிலை என்று பெயர். அது பேர் நல்லா நமக்கு ஏத்த மாதிரி மாட்டியிருக்கு. ஒரு பேர் கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா கிடந்தது. நம்ம பல பேரை திட்டும்போது அப்படித்தானே சொல்றோம். நீ அப்ப எப்படி இருந்த தெரியுமா? கேவலமா இருந்த. நான் தான் இருக்க இடம் கொடுத்து உன்னைய படிக்க வச்சு உன்னைய பெரிய ஆளாக்கி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு என்னைய பார்த்து என்ன கேள்வி கேட்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லி பல பேர்ட்ட பல இடங்கள்ல நம்ம இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக கேவலம் என்பது கேவலம், வெறுத்து ஒதுக்கத்தக்க கூடிய ஒரு நிலையைத்தான் நம்ம சாதாரணமா கேவலம்னு சொல்றோம். இங்க இருக்கிற கேவலம் அப்படிங்கிறது ஒரு மல பிடிப்பிலே தன் அறிவு இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையை கேவலம்னு சொல்றோம். அப்படி கேவல நிலையில் கிடந்தது. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இருட்டு அறையில் கிடக்கும் குருட்டு குழந்தையை போல இந்த உயிர் கிடந்திருக்கு. எவ்வளோ இது படிக்கும் போதே போன இதுல ஒரு மாணவி சொன்னாங்க, ஐயா குருட்டு குழந்தைன்னு சொல்லாதீங்க ஐயா, எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. கண்ணு தெரியாத குழந்தைன்னாவது சொல்லுங்க ஐயா. குருட்டு குழந்தையை போல அப்படிங்கும் பொழுது எனக்கு என்னமோ நெஞ்சில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கியா. இந்த வார்த்தையை அடுத்த எடிஷன், செகண்ட் எடிஷன் வரும் பொழுது குருட்டு குழந்தைன்னு போடாம கண் தெரியாத குழந்தைனாவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த அந்த வார்த்தையே நம்மளால சகித்து கொள்ள முடியவில்லை. இதே நிலையில் நம் உயிர் இருந்தது. சிவபெருமானின் கருணையால் நீங்களும் நானும் இன்னைக்கு ஐயாவாயிட்டோம். நீங்க நீங்க என்ன இருக்கிறீங்க, அடியார் ஆயிட்டீங்க. யாரு செய்த கருணை? என் மனைவி செய்த கருணை, என் மாமனார் செய்த கருணை, என் மைத்துனர் செய்த கருணை, என் கணவன் செய்த கருணை, என் பிள்ளைகள் செய்த கருணை, பேர பிள்ளைகள் செய்த கருணை, பக்கத்து வீட்டுக்காரன் செய்த கருணை, எவனும் செஞ்ச கருணை கிடையாது. ஒருவன் செய்த கருணை சிவபெருமான். அவனுக்கு எப்பவெல்லாம் இந்த அறிவு விளக்கம் இருக்கோ அது அவனுக்காகவே விளங்க வேண்டும். அவன் அறிவு விளக்கத்தை கொடுப்பான், அதை எடுத்து நயன்தாராவுக்கு எங்க மச்சம் இருக்குன்னு நான் படிப்பேன் அப்படின்னா துரோகம் இது. நயன்தாரா என்னுடைய அறிவு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அதை கொண்டு நான் சிவபெருமானுக்கு எங்க மச்சம் இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னா பரவாயில்ல. சிவபெருமான் இவ்வளவு கஷ்டப்பட்டு 5 தொழில் புரிந்து பிறவிகளுக்கு ஆட்படுத்தி 84 லட்சம் யோனி பேதம் பண்ணி இரவும் பகலுமாக
இருந்து எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே பொழைச்சு வந்த பின்னாடி குமுதத்துல 6 வித்தியாசம் எங்க இருக்கு, இவர் யாரு மந்திரி, எந்த நல்ல மந்திரி இருக்காரு, எவர் எந்த கட்சிக்கு போறாரு, எவர் எதுல இருந்து விலகி ஊரை ஏமாத்துறாரு, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணாக்க சிவபெருமான் கோச்சுக்குவாரா? கோச்சுக்க மாட்டார். சிவ நிந்தனை என்று பெயர். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருப்பது முதல் பாவம். பாவம் பண்றது பாவம் இல்ல, செய்யக்கூடிய காரியம். நான் ஏன் இந்த வகுப்பு உங்களுக்கு எடுக்கிறேன்? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவா? நோ நோ, எனக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னா நான் பாவி. நரகத்துல போடுவாங்க, வெந்நீர்ல இல்ல, என்ன கொதிக்கின்ற எண்ணெயில என்னை போடுவாங்க. அதுக்கு பயந்து உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன். சுயநலம் தான். ஓகே. அப்படி இந்த ஆணவ மலம் எப்படி நம்மளை மறைச்சிருந்ததுன்னா, ஒரு குழந்தை, அது கை குழந்தை, அது வேற ஒரு மாச குழந்தை, 2 மாச குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை என்ன பண்ண போகுது? கதவு திறந்திருந்தாலும் அதால வெளியில போக முடியாது. அப்படி இருக்கிற ஒரு கை குழந்தை, அதுக்கு கண்ணு தெரியாது. அப்ப சூரியன் வந்தா என்ன, வரலன்னா என்ன, ஸ்கிரீன் பச்சையா போட்டிருந்தா என்ன, சிவப்பா போட்டிருந்தா என்ன, முன்னாடி நிக்கிறது அம்மாவா, அப்பாவா, ஆயாம்மாவா, ஒண்ணும் தெரியாது அந்த குழந்தைக்கு. கண்ணு தெரியாது, உருவம் குழந்தை. அது இருட்டு அறைக்குள்ள வேற இருக்கு. கண்ணு எங்கேயாவது ஓரளவு கொஞ்சம் ஏதாவது தெரியுது அப்படின்னாலும் ரூம் ஃபுல்லா டார்க் ரூமா இருக்கு. முன்னாடிலாம் இந்த ஃபிலிம் கழுவுறதுக்குன்னு சொல்லி முகத்துல துணியை போட்டுக்கிட்டு உள்ள ஸ்டுடியோல நிற்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்படி நெகட்டிவ் கழுவுறதுக்கு. இப்ப அது போல ஒரு இருட்டு ரூமுக்குள்ள ஒரு கண்ணு தெரியாத ஒரு குழந்தை கிடந்தா எப்படி இருக்கும்? அது கிடந்தாலும் ஒண்ணுதான், கிடக்காட்டியும் ஒண்ணுதான். செத்த குழந்தை மாதிரி தான் கிடக்கும். அப்படித்தான் நீங்களும் நானும் நம் சுற்றத்தாரும் நம் உற்றாரும் உறவினரும் நம் உலகத்துல இருக்கின்ற அத்துணை ஜீவராசிகளும், ஆடு மாடு பேய் கரப்பாம்பூச்சி பல்லி பாம்பு அத்தனையும் இப்படித்தான் இருந்தது. அதெல்லாம் இன்னும் கரப்பாம்பூச்சியா இருக்கு. நம்ம கையிலே ஐயாவா மாறிட்டோம். பெருமானுடைய திருவருள் அது. ஆக அந்த அவ்வளோ கேவலமா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். அப்படி கேவலமாக இருந்தது கூட நமக்கு தெரியாது. அது கேவலத்திலையும் கேவலம் என்று பெயர். கேவலம் ஸ்கொயர். நான் ஏழையா இருக்கேன், நான் ஏழைங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படின்னா அது என்னது? நான் ஆண்கிறது கூட எனக்கு தெரியாது, நான் படிச்சவங்கிறது கூட எனக்கு தெரியாது, எனக்கு சித்தாந்தம் தெரியுங்கிறது கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு அறக்கட்டளை நடத்த முடியுங்கிறது கூட எனக்கு தெரியாது. இப்போ உனக்கு என்னதாண்டா தெரியும்? ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா தமிழ்நாட்டுல உனக்கு பேரு பகுத்தறிவாளன்னு பேரு, வெளிநாடுகள்ல முட்டாள்னு பேரு, தமிழ்நாட்டுல பகுத்தறிவாளன்னு பேரு. ஆணவ மலமானது மூல மலம். மூலம்னா ரூட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிக். நம்ம சொல்றோம்ல, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். சகுனி அவன். அந்த சகுனி பண்ற வேலையில தான் இது ஆடுது. அதனால இதை கோச்சிக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. அம்ப கோச்சிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அம்ப எய்தவனைத்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம்ல. அது போல இந்த கண்மமும் மாயையும் பாவம் அம்பு மாதிரி அது. அதை எய்தவன் யாரு? அந்த ஆணவ மலம் என்கின்ற மலம். அதனால அத மூல மலம். உடல்கள் பின்னாடி படிப்போம். காரண உடல் என்று சொல்லுவோம். அந்த உடலை வச்சுதான் மேல கட்டுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் ஃப்ளோரிங் கட்டுவாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் காரணம்னு அர்த்தம். அதுக்கு மேல வைக்கிற செவரெல்லாம் காரணம் கிடையாது. ஃபவுண்டேஷன் காரணம். அது ஆணவ மலமானது மூல மலம், இருள் மலம். இருள் என்று ஒரு பெயர், அறியாமை என்று பெயர், ஆணவம் செருக்கு. ஆணவ மலம் அப்படிங்கிறது இங்க ஆணவம்னு உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஏன்னா நான் எனதுங்கிறத அது சொல்லுதுன்னு சொல்லி மாணவர்களுக்கு சில நேரங்களில் சந்தேகம் வரலாம். ஆணவ மலத்துக்கு ஆணவம்னு ஏன் பேர் இருக்கு? பேர்லேயே தான் ஆணவ மலம்னு இருக்கே அப்படின்னா ஓகே, இதைத்தான் அங்க சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். செருக்கு, மாசு, தடை என்று இதுக்கு பல பெயர்கள். ஏற்கனவே மலம்னாலே அதுக்கு 10 பேர் சொன்னோம். தூசு, என்னென்ன பார்த்தோம் முன்னாடி? தலைன்னு சொன்னாலும், பாசம்னு சொன்னாலும், மலம்னு சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ அதுல இருக்கிற ஆணவ மலம்னு ஒண்ணு எடுத்தோம்னா அந்த ஆணவ மலத்துக்கு பல பெயர்கள் உண்டு. அது எதனால அப்படி சொல்றாங்கங்கிறத ஒரு மேலோட்டமா பார்ப்போம். நம்ம மூல மலம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, கண்மம் மாயை என்ற 2 மலங்களுக்கும் மூலமாக இந்த ஆணவ மலம் இருந்ததால் இதை மூலமலம் என்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கண்மம் இருக்கா இல்லையா? இருக்கு. கண்மம் ஏன் எனக்கு வந்துச்சு, என்னுடைய உயிருக்கு வந்துச்சு? சிவபெருமான் கூட்டி வைத்தார், அதனால வந்துச்சு. சிவபெருமான் ஏன் கண்ம மலத்தை கொண்டு வந்து எனக்கு சேர்த்தார்? அவர் என்ன முட்டாளா? ஆணவ மலத்தை எடுக்கிறதுக்காக இதை கொண்டு வந்து சேர்த்தார்.
அப்ப இந்த கண்ம மலம் என் மேல சேர்றதுக்கும், அதே போல இந்த மாயையாகிய இந்த உடலும், உலகமும் படைக்கப்படுவதற்கும், இந்த உடல் படைக்கப்பட்டது இந்த உயிர் அறிவு விளக்கத்திற்காகத்தான். ஆனா இந்த உடல் கடைசி நாள் செத்து போற அன்னைக்கு கூட தெரியல நம்ம உடம்புல உயிர் இருக்கு. அத நம்ம வளர்க்கணும்னு சொல்லி. சினிமால கூட ஒரு பாட்டு வருது. "ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி." அறிவுங்கிறது எது? ஆணவ மலம் தேயணும். அறிவு விளக்கம் பெற வேண்டும். அதுதான் சினிமாவுல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த கண்மும் மாயை என்ற 2 மலங்கள் என்னுடைய உயிரின் மேல் பற்றி இல்லை. ஆணவம் என் மேல் இருந்தது. அதனால இறைவன் இந்த கண்மம் மாயையை சேர்க்கிறாரு. இந்த கண்மமும் மாயையும் என்னை இன்னைக்கு புடிச்சுக்கிட்டு ஒரு மலத்துல இருந்த என்னைய இந்த சிவபெருமான் ஏதோ உதவி செய்றேன்னு சொல்லி இன்னும் 2 மலத்த சேர்த்து விட்டுட்டாரு. இப்ப நான் 3 மலக்காரனாக இருக்கிறேன். 3 மலங்களை கொண்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு பேர் சகலர் என்று பெயர். சகலர். முன்னாடி எப்படி இருந்தோம்? கேவலரா இருந்தோம் ஒரு மலத்துல. இப்போ சகலரா இருக்கிறோம் 3 மலத்துல சிவபெருமானினுடைய கருணையால். இதனால இத மூல மலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த ஆணவ மலம் நம்மள பிடிச்சிருக்கலன்னா சிவபெருமான் அது 2யும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலயும் இத மூல மலம்னு சொல்றோம். அடுத்தது அறியாமை. அறியாமை அதாவது நான் உயிர்ங்கிறதே எனக்கு தெரியாம இருந்திருக்கிறேனே. நம்மலாம் இருந்திருக்கிறோமே. நம்மலாம் உயிர் பொருள். சிவபெருமானை போல நம்ம ஆகலாம். சிவபெருமான் இப்ப தசரதன் மாரி அவர் ஆட்சியில இருக்கிறாரு. நான் ராமன் மாதிரி. அவரு என்னைக்கு வேண்டுமானாலும் என்னை முடிசூட்டி என்னை பட்டத்து ராசாவாக்குறதுக்கு அவரு தயாரா இருக்கிறாரு. அப்படிங்கிறதே நமக்கு தெரியலையே. அன்னைக்கு தெரியாத விடுங்க. இன்னைக்கும் தெரியலையே. இது ஷேம். அன்னைக்கு தெரியாதது கேவலம். இன்னைக்கு தெரியாதது ஷேம். இளவரசன்ங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு மறைச்சிருக்கு. அன்னைக்கு அது கண்ம மாயை இல்லாம மறைச்சிருந்தது. இப்போ கண்ம மாயையில ரொம்ப அதிகமா மறைஞ்சு போயிருக்கு. அதனால இத இறைவனை பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இதுக்கு இல்லாம இருக்கிறதுனால இத அறியாமை குணத்தை உடையதுன்னு சொல்றோம். அடுத்தது செருக்கு என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கலாம். ஆணவம் / செருக்கு. ஏன்னா டைரக்டா செருக்குன்னு சொன்னா ரொம்ப செருக்கோட இருக்காரு அப்படின்னு சில ஊர்கள்ல பேசுறாங்க. சில பகுதிகள்ல செருக்குங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறது இல்ல. அதனால நான் ஆணவம் / செருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு ஆணவம் வேண்டாம், செருக்குன்னு சொன்னாலே எனக்கு புரியுது அப்படின்னா ஆணவத்தை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு செருக்க மட்டும் படிங்க. அதனாலதான் / சாய்ஸ். இது அல்லது அது. ஒரு ஊர்ல இப்படி சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. பொருள் ஒண்ணுதான். செருக்கு உயிர்களுக்கு நான் 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 அப்படிங்கிறதும், நான் 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 அப்படிங்கிறது என்னுடைய பொருள். தன்னை பற்றி சொல்லுவது. எனது 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 அப்படின்னா என்னை சார்ந்து இருக்கின்ற பொருளை பற்றி சொல்வது. புறப்பொருள்களை பற்றி சொல்வது. அகப்பொருளை பற்றி சொல்லுவது நான், புறப்பொருளை பற்றி சொல்லுவது எனது. நம்ம என்ன சொல்றோம்? எனது வீடு அப்படின்னு தானே சொல்றோம். நான் உயிர் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. என் உடல் அப்படின்னு சொல்றோம். என் உடம்புல அப்படின்னு சொல்றோம். ஏன் உடம்புல அப்படின்னா ஏன் அந்த என்னு சொன்னியப்ப அது யாரு? எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்ப நான் வேற, உடம்பு வேற. என் மேல அந்த உடம்புங்கிறது ஒரு பாகம். அப்படித்தானே அர்த்தம்? எனக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு காலில் அடிபட்டிருக்கு. அப்ப கால் நான் கிடையாது. ஆக்சுவலா தெரியாம நம்ம இந்த உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நான் என்பது உயிர். எல்லா சமய ஆசிரியர்களும், எல்லா சமய ஞானிகளும் கடைசி வரைக்கும் எத்தனை நாள் உங்களுக்கு மெடிடேஷன் கிளாஸ் எடுத்தாலும், கடைசியா முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் யார் அப்படிங்கிற கேள்வியைத்தான் கேட்பாங்க. 100 கிராம் 100 பக்கம் ₹25 விலையில அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமயமலையில போய் தவம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக நான் எனது அப்படிங்கிற இந்த உள்பற்று, புறப்பொருள்களின் பற்று, இது 2யும் நம்ம விட வேண்டும். இது எங்கிருந்து வருதுன்னா இந்த ஆணவ மலத்தோட இயல்பா இருந்தது, உள்ளுக்குள்ளேயே இருந்தது. அது இன்னைக்கு வெளிப்படுது. நம்ம வீட்டுல சண்டையெல்லாம் நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் லூசா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பார்ட்னர் கிட்ட இருந்து, மனைவி கிட்ட இருந்து ஒரு வார்த்தை லூசா வந்துருச்சு, அல்லது கணவன் ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டாரு, டமால்னு வீட்டுல பெரிய பூகம்பம் வெடிக்கும். அந்த இன்னொரு ஆளுக்கு ஆச்சரியம் ஆயிடும். நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்?
நான் ஒண்ணும் நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் ஒண்ணும் சொல்லலையேம்மா! அப்டின்னா, இப்ப சொன்ன வார்த்தையில மட்டும் அது வெடிக்கல. கடந்த 15 நாளா நீ எங்க அம்மாவ பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறல்ல. அதெல்லாம் அப்ப அப்ப புகஞ்சு புகஞ்சு பிரஷர் குக்கர் மாரி இன்னைக்கு வேண்டாம் விட்டுறலாம், இன்னைக்கு வேண்டாம் விட்டுறலாம், இன்னைக்கு வேண்டாம் விட்டுறலாம். இன்னைக்கு விடுற மாரி இல்ல. இனிமேலும் நான் விடுற மாரி இல்ல. நீ என்ன நெனப்போம் நம்ம, என்ன சொன்னோம்? ஏம்மா காஃபில சீனி போடலையே அப்படின்னு சொன்னோம். இதுக்கா இவ்ளோ பெரிய டான்ஸ்? அப்படின்னு நெனப்போம். அது அன்னைக்கு நடந்ததுனால இல்ல. முன்னாடி இருந்ததுனால அப்படியே அதோட விளைவுகள் இன்னைக்கு வெடிக்குது. அதுபோல இந்த ஆணவ மலத்தோடைய இயல்பு நான், எனது என்பது, இன்னைக்கு இந்த மாயை சேர்ந்த உடனே அது டான்ஸ் ஆடுது. நான். எனது, எனது, எனது. நான் தான் அறக்கட்டளை நடத்துறேன். நான் தான் கையில துரைசாமி. நான் தான் 20,000 உறுப்பினர்கள் வச்சிருக்கேன். நான் தான் 40 கிளாஸ் நடத்துறேன். நான் தான் அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன், சுவிட்சர்லாந்து போறேன்னு எல்லாம் நம்மள ஆட்டுவிக்கின்றது. இந்த உள்ள மறைந்திருந்தது. அது ஆடுவதற்கு இடம் இந்த மாயை. அதனால இத வந்து நம்ம செருக்கு என்று சொல்லுகின்றோம். இந்த நான், எனது அப்படிங்கிறது தான் நம்ம நம்மை வந்து இறைவன்ட்ட இருந்து பிரிக்கிறது. நீங்க எந்த சன்னியாசிகிட்டயும் போய் எந்த ஐடியாவும் கேட்க வேண்டாம். எந்த சித்தாந்த வகுப்பும் நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 1 மாசத்துக்கு நான், எனதுங்கிறத மனம், மெய், மொழியால் நீங்க அத அத டச் பண்ணாம இருந்தீங்கன்னா, 30 நாள் கழிச்சு சிவபெருமான் உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் 9445070511. ஐயா, நான்னு நினைக்கவே இல்லை. என்னுடைய மனதில் நான் என்ற சிந்தனை எனக்கு இல்லை. என்னுடைய வார்த்தைகள்ல நான் எங்கேயும் நான்கிற மாதிரி நான் பயன்படுத்தல. என்னுடைய செயல்ல நான் நான்கிற மாரி பயன்படுத்தல. நான்னு சொல்லவே இல்ல. நான்னு நினைக்கவே இல்ல. கோவில்ல மட்டும் போயிட்டு முன்னாடி நான் தான் உபயதாரர்ன்னு சொல்லி, நான் தலையில துண்டு கட்டுறதுக்கு நின்னேன். அது சும்மா நின்னேன். அப்படி எதுலயுமே மனம், மெய், மொழி 3லும் இது நான். இது நான் செய்தது, நான் செய்தது அப்படிங்கிறத நினைக்காமலும், சொல்லாமலும், செய்யாமலும், இது என்னுடையது, இது என்னுடையது, இந்த படிப்பு என்னுடையது, இந்த பட்டம் என்னுடையது, இந்த திறமை என்னுடையது, இது என்னுடையது, என்னுடையது, உன்னுடையது எதுவுமே கிடையாது. உன்னுடையது சிவபெருமான் மட்டும்தான். 2 பொருள் உன்னுடையது. ஒண்ணு ஆணவ மலம் உன்னுடையது, இன்னொன்னு சிவபெருமான் உன்னுடையது. இது 2யும் தான் நீ உரிமை கொண்டாடலாமே தவிர, மத்ததெல்லாம் எனதுன்னு சொல்லக்கூடாது. ஆக 1 மாதத்திற்கு இதை வெறும் பாவனையில மட்டும் இல்ல, நிஜத்திலேயே நீங்க ஒரு 3 நாளைக்கு பண்ணி பாருங்க. அடுத்து 30 நாளைக்கு பண்ணி பாருங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கு பண்ணி பாருங்க. சிவபெருமான் வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அவர கூட்டிட்டு வரேன். ஆ சிவபெருமானுக்கு கோபமே வராது. ரொம்ப அன்பானவரு. அவர் சாத்வீக குணம் உடையவரு. எல்லாருக்கும் உதவி செய்வாரு. அவர் கருணை கடவுள் அப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். ஆனா சில இடங்கள்ல வந்து வீரட்டானம்னு சொல்லி பெரிய வீரச் செயல்களை புரிந்தார். வீர அட்ட தலங்கள், வீரட்ட தலங்கள், திருவதிகை வீரட்டம். அப்படி பல அட்டத்தலங்கள் இருக்குது. இப்ப அவருக்கு எப்படி கோபம் வந்துச்சு? இப்ப அவரும் நம்மள போல சாதாரண மனுஷன் தானா? அப்படின்னா அவருக்கு எப்போ கோபம் வரும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சிந்தனையிலேயோ, பேச்சிலேயோ, செயல்லயோ நான், எனது அப்படின்னு சொல்லியிருந்தா அவருக்கு கோபம் வரும். இந்த சிவபெருமானுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னா, நம்ம இந்த வார்த்தைய 2யும் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்த இந்த சென்ஸ் என்னுடைய மாணவர் ஒருத்தவங்க சொன்னாங்க, "ஐயா நீங்க உங்க போன வகுப்புல சொன்னீங்கல்ல, நான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அடியேன் தான் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அடியேன் தான் டியூப் லைட் வாங்கி குடுத்தேன். அடியேன் தான் சாமிக்கு மாலை வாங்கி போட்டேன்." அப்படி சொல்றேன் ஐயா. இப்ப நான்கிற வார்த்தைய நான் ஒரு வாரமா சொல்றது இல்ல. அதுக்கு பதிலா அடியேன் பயன்படுத்துறேன். நீ அடியேன் பயன்படுத்தினாலும், அடியேன் பயன்படுத்தினாலும் என்ன சிந்தனை என்ன? அடியேன் தான் சாமிக்கு மாலை வாங்கி குடுத்தேன் அப்படின்னா, அது நீ நான் வாங்கி குடுத்தேன்னே சொல்லிட்டு போயிடலாமே. இது என்ன தமிழ் வார்த்தை விளையாட்டு தானே தவிர, அறிவுடைய விளக்க விளையாட்டு இது கிடையாது. மனதால இது என்னால நடக்கல. இந்த அறக்கட்டளை 20,000 பேர் எப்படி இணைஞ்சாங்க? நிச்சயமா அது என்னுடைய தகுதி கிடையாது. நான் ஒரு கிராமத்து விவசாயி. கிராமத்துல உட்கார்ந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி 27 நாடுகள்ல உள்ளவங்களுடைய தொடர்பு கிடைக்குது? அப்படிங்கும்போதே நமக்கு தெரியுது, இது நம்ம செய்யல. நம்ம திறமைக்கு மேல ஏதோ நடக்குது. இப்ப இது சிவபெருமானுடைய செயலாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னு நான் உணர்ந்து அத செயல்படணும். நான் தான் பண்ணேன். அதனால தான் இந்த அறக்கட்டளை கொஞ்ச நாள் வருஷம் ஏன் அறக்கட்டளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நிறுவனர்ன்னு. இப்ப இது நமது அறக்கட்டளை ஆயிடுச்சு. இந்த அறக்கட்டளை உங்களோட அறக்கட்டளை. அப்படி மாறிட்டோம். சரி. அதுபோல சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. நிறைய நம்ம கதைகள்ல திருமுறைகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஆ திரிபுரங்கள் அஞ்சரித்த நன்னாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ அப்படிலாம் வந்திருக்கு இல்லையா? முப்புறங்கள் எழிலரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ.
அந்த முப்புறங்களை எரித்தார் அது படிச்சிருக்கோம். அப்புறம் மன்மதனை எரிச்சார் படிச்சிருக்கோம். அப்புறம் இவனை யமதர்மனை உதைச்சார் படிச்சிருக்கோம். அப்புறம் ராவணனை மிதிச்சார் அது படிச்சிருக்கோம். எங்கெல்லாம் யானையை அறுத்து இந்த தோலை போத்துனார் படிச்சிருக்கோம். புலித்தோலை போத்துனார் படிச்சிருக்கோம். மழு வச்சிருக்கிறாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். எங்கே எல்லாம் அவருக்கு கோபம் வந்ததோ, மூக்கு செவந்ததோ, அப்போல்லாம் முன்னாடி இருக்கிற ஆளு நான் எனது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான், இல்லைன்னா செஞ்சிருப்பான். இந்த 2 வார்த்தைகள் மட்டும் அவருக்கு பிடிக்காத தமிழ் வார்த்தைகள். சும்மா சொல்றேன். அந்த செயல்கள். அதனால உண்மையிலே நீங்க சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்றால் இன்று முதல் நான் எனதுங்கிறத விடுங்க. நான் எனது என்பதை விட்டுட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விடுறீங்கன்னா உலகம் முழுவதும் உங்களுதாயிடும். இது எனது மகள், எனது ஃபேமிலி, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என் மகளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணணும், என் மகனை நான் தான் படிக்க வைக்கணும், என் பேரனை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு தானே. உங்க குடும்பத்துக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே தான் இருப்பீங்க. அந்த குண்டுச்சட்டி குதிரை ஓட்டுறது மாதிரி. உங்க குடும்பத்தை பெருசாக்கிட்டீங்க. இந்த ஊர்ல யாரும் குடிக்க கூடாது, சைவ சித்தாந்தம் தெரியாததுனால தானே குடிக்கிறாங்க, சைவ சித்தாந்தம் படிக்காததுனால அதனால தானே இந்த புலால் உண்றாங்க, உயிரை கொன்னு சாப்பிட்றாங்களே, கண்ணு முன்னாடி கொள்றாங்களே, தானே அறுத்து கொலை செஞ்சு சாப்பிட்றாங்களே, இது உங்க மனிதரா மிருகமா? இந்த அறிவை நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம திருத்துறோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு புண்ணிய செயல்கள். ஆக இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது இதுக்கு இருள் என்று ஒரு பெயர். ஏன் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா டார்க்ல வச்சிருக்குல்ல, இருட்டு அறையில்னு சொன்னமே, அதுபோல இருளுக்குள்ள நம்மளுடைய அறிவை வெளியில வெளிச்சத்தை காமிக்காம வச்சிருக்கிறதுனால இதை இருள்னு சொல்றோம். இந்த ஆணவ மலத்தோட இருள்ங்கிறது சாதாரண இருளுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா இருள் அப்படின்னா இப்ப நம்ம நைட் டைம் இங்க இந்தியால வெளியில பார்த்தோம் அப்படின்னா லைட் இல்லாத இடத்துல எல்லாம் கருப்பா இருக்கு. அப்ப என்ன அந்த இடத்துல என்ன பொருள், அங்க ஒரு வண்டி நிக்குதா, இல்ல அங்க ஒரு பள்ளி போய்கிட்டு இருக்கா, அங்க ஒரு எறும்பு இருக்கா, நமக்கு எதுவும் தெரியாது. இருட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகே ஓகே. ஆனா இருட்டா இருக்குன்னு தெரியுதா? அது தெரியுது. அதுக்கு என்ன இருக்கு, அப்படி பார்த்தாலே தெரியுது இருட்டா இருக்குன்னு சொல்லி. இப்போ இருளா இருக்குங்கிறதாவது நமக்கு தெரியுது, ஒரு 25% அது தெரியுது. இருளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது கண்ணுக்கு தெரியல. அது பூனைக்கு தெரியும், உனக்கும் எனக்கும் தெரியாது. அப்படி இது ஒரு வகையான மறைப்பு. ஆனா இந்த ஆணவ மலம் உயிருக்கு இந்த ஆணவ மலம் மறைச்சிருக்கிறது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு வச்சிருக்கு. இருளுக்குள் நாம் இருக்கின்றோம் அப்படின்னு உயிருக்கு தெரியலையே, இல்லையா? தெரிஞ்சிருந்தா சிவபெருமானை ஓடி போய் ஐயா சாமி காப்பாத்துங்க, உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறேன், இதுக்கு பிரதோஷத்துக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கதறி இருப்போமே அன்னைக்கே. இருளுக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறதே தெரியாம அது இருள் போல மறைச்சிருக்குது. இதான் இதோடைய சிறப்பு. அடுத்ததாக இதை மாசு அல்லது தூசி அப்படின்னு சொல்லி, டஸ்ட், இங்கிலீஷ்ல டஸ்ட்ன்னு சொல்றோமே, அது இப்ப என் கண்ணாடி இருக்கு, கண்ணாடி இப்ப நல்லா தெரியுது. கொஞ்ச நேரம் இது டஸ்ட் வண்டி வெளியில 2 வீலர் ஓட்டிட்டு போனோம்னா டஸ்ட் இதுல படியும். அதுக்கப்புறம் புக்கை எடுத்து படிச்சோம்னா தெரிய மாட்டேங்குது. ஏன்? கண்ணு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, கண்ணாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அது மேல டஸ்ட் இருக்கு, அதனால தெரியல. உடனே அதை ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நல்லா தெரியுது. அதுபோல உயிர் அறிவு பொருள் அதுல ஒன்றும் கெட்டு போகல. அது மேல இந்த கண்ணுக்கு மேல கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு லேயர், ஒரு ஃபிலிம் மாதிரி அதை அடைச்சிருக்கிறதுனால இதை மாசு அல்லது தூசின்னு சொல்றோம். அடுத்து தடைன்னு இதை ஏன் சொல்றோம் அப்படி, தலைன்னு சொல்றது மலம், லை, பள்ளிக்கூடத்துக்கு வர்ற நடு லை வரும். தடைன்னு ஒரு பெயரை சொல்றோம். அது என்ன, இது நம்மளை எல்லாத்துலயும் தடை செய்யுது. நான் எனதுங்கிறத அடிக்கடி காமிச்சுக்கிட்டே வருது. இப்ப நம்ம என்ன போறோம், சொந்தக்காரவங்க வீட்டு கல்யாணம் நடக்குது, நீ கேக்குறீங்க, ஐயா நீங்க போகலையா, உங்க தம்பி வீட்டுல கல்யாணம் நடக்குது, பத்திரிக்கை வைக்கல அதனால போகல, பத்திரிக்கையை வீட்டுல கொண்டு வந்து வைக்கல, வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க, நானும் வாட்ஸ்அப்லயே அனுப்பிட்டேன். இதுல என்ன தெரியுது, இப்போ ரொம்ப பணிவா சொல்ற மாதிரி இருக்கு சொல்லும் பொழுது, ஐயோ ஐயா ரொம்ப அமைதியானவர், வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்புனாங்க, நானும் வாட்ஸ்அப்லயே ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள பெரிய எரிமலை இருக்கு. இந்த எரிமலை நான் யார் தெரியுமா, நான் அண்ணன், நீ தம்பி, உன் கூட பிறந்ததுக்காகவாது நீ எனக்கு பத்திரிக்கையை வீட்டுல வச்சுட்டு போயிருக்கணும். இது உள்ளுக்குள்ள எரிமலை இருக்கு. அப்போ நான்கிறத நான் வெளியில உங்களுக்கு கேட்கலையே தவிர, நான்கிறது எனக்கு அடி வயிற்றுல இருந்து உச்சந்தலை வரைக்கும் நான் குதிச்சுக்கிட்டே இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த நான்கிறது நமக்கு இருக்கிறதுனால இது கடவுளை அடைய விடாமல் தடுக்கிறது. இப்படி பல வகையான வெளிப்பாடுகளை வைத்து நம்ம இந்த ஆணவ மலத்தை டிஃபைன் பண்றோம். ஆணவ மலம் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா, என்ன கலர்ல இருக்கும் நமக்கு தெரியாது. கருப்பா தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஆணவ மலம் படிஞ்சா கருப்பா இருக்குன்றதுனால இதுவும் கருப்பா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆணவ மலங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? செலோ டேப் மாதிரி இருக்குமா? இல்ல ஒரு ஒரு பாலிஸ்டர் கிளாத் மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? அப்படின்னா அது நமக்கு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா ஒரு தோராயமா ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறோம். ஒரு ஒருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு அடுத்து நம்ம படிக்க போறோம். ஆணவ மலம் என்ன உருவத்துல இருக்கும்? அது மாதிரி சொல்ல முடியுமா? இந்த கேள்வியை யார் கேட்டது? இப்ப நான் கேட்கிற கேள்வியை யார் கேட்டதுன்னா, சகல ஆகம பண்டிதர் என்று அழைக்கப்பெற்ற அருள் நந்தி சிவாச்சாரியார். அவருதான் திருஞான மெய்கண்டாருடைய அப்பா அம்மாவுடைய குருநாதர், குல குருநாதர், ஃபேமிலி டாக்டர். அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அருளந்தி சிவாச்சாரியார்கிட்ட வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா, அவர் இந்த பதிகத்தை படிங்க, இந்த கோவில்ல போய் திருவெண்காட்டுல சாமியை கும்பிடுங்கன்னு இந்த மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தவரே அவர்தான். மெய்கண்டார் பிறந்தார். பிறந்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் இப்ப புதுசா தமிழ்நாட்டுல விசில் அடிக்கிறாங்களே, அதுபோல ஏற்கனவே எங்க இருந்தாங்களோ, அருளந்தி சிவாச்சாரியார்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் எல்லாம், இப்ப ஏதோ புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு மார்க்கெட்லன்னு சொல்லி அந்த கட்சியை விட்டுட்டு எல்லாம் இந்த கட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ அருளந்தி சிவாச்சாரியார் எப்போதும் கிளாஸ் எடுத்தாருன்னா, இப்ப நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? 200 பேர் மாணவர்கள் இருக்கிறீங்க இந்த கிளாஸ்ல. இப்படித்தான் அருளந்தி சிவாச்சாரியாருக்கு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் 150 ஆச்சு, 100 ஆச்சு, 50 ஆச்சு, 20 ஆச்சு, 5 ஆச்சு, 3 ஆச்சு. ஒரு நாள் ஒருத்தனும் இல்ல. என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அவரோட உதவியாளரை கேட்டாக்க, உங்க கிளாஸை விட்டுட்டு எல்லாரும் மெய்கண்டாரோட கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதுதான் பாப்புலரா இருக்கு. இன்னொரு 5 வருஷத்துக்கு அங்க போனாதான் ஆட்சியில ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அங்க போயிடுறாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இவர் கோபம் வருது. உடனே எழுந்திருச்சு மெய்கண்டார் இருக்க இடத்துக்கு வர்றாரு. வந்து மெய்கண்டார் உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அருளந்தி சிவாச்சாரியார் வர்றாரு உள்ள பின்னாடி என்டர் ஆகிட்டு இப்போ இவர் ஆணவ மலத்தை பத்தி இப்ப நான் கிளாஸ் எடுக்கிற கிளாஸ் தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு மெய்கண்டார். அவரோட லெவல் வேற. சப்ஜெக்ட் சேம் தான். சிவபெருமானே வந்து கிளாஸ் எடுத்தாலும் இதைத்தான் எடுக்கணும், மெய்கண்டார் எடுத்தாலும் இதைத்தான் எடுக்கணும், அருளந்தி சிவம் எடுத்தாலும் இதைத்தான் எடுக்கணும். இதை தாண்டி யார் எடுக்கணும்? இந்த 3 சப்ஜெக்ட் தவிர இந்த சைவ சமயத்துல எவ்வளோ தாடி, எவ்வளோ குடுமி, எவ்வளோ ஆடல் வல்லானாக இருந்தாலும் சப்ஜெக்ட் 3 தான்: பதி, பசு, பாசம். இதை விட்டு வெளியில வேற யாரும் எடுக்க முடியாது. ஆக மெய்கண்டார் எடுக்கிறத பார்த்துட்டு அருள்ந்தி சிவாச்சாரியார் வந்து கோபமா, என்ன இவன் சின்ன பையன், குழந்தை 2 வயசு குழந்தை ஆணவ மலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு மடக்கி ஒரு கேள்வியை கேட்கலான்னு சொல்லி, ஆணவ மலத்தினுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி யாரு இவரு? குருநாதரு. இவருக்கு அந்த நான்கிற செருக்கு எவ்வளோ அதிகமா இருந்திருந்தா இந்த குழந்தைகிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டிருப்பார். அடையாளம் சொல்ல முடியுமா? எப்படி இருக்கும்? அந்த ஆணவ மலத்தோடைய உருவம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு மடக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஏன்னா அதுக்கு உருவம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் நமக்கே தெரியும். மெய்கண்டாருக்கு தெரியாதா? மெய்கண்டார் என்ன இப்ப என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குதே, அதுதான் சொன்னார். அப்படிதான் இருக்கும். ஆணவ மலத்தோட உருவம் இதோ நிக்குது, என் முன்னால நிக்குது அப்படின்னாரு. அதை சொன்ன உடனே அப்படியே விழுந்து கும்பிட்டார். சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு, குருவே என்னை சீடனாக ஏற்றேன் என்று சொன்னால் நான் எழுந்திருக்கிறேன், இல்லைன்னா இப்படியே உயிரை மாய்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மெய்கண்டார் அப்பாவுக்கே குருநாதருக்கு இவர் தீக்கை கொடுத்து மெய்ஞானத்தை போதிக்கிறார். ஏன் அப்படி ஆயிட்டாரு? நான்கிறது உள்ள இருந்ததுனால அப்படி ஆயிருக்காரு. சகல ஆகம பண்டிதருக்கே இந்த நிலைமைனா உங்களுக்கு ஐயா அப்ப நான் சொல்றதெல்லாம் நான் விட்டுட்டேன் ஐயா அப்படின்னு நேர்முக தேர்வுல சில மாணவர்கள் சொல்றாங்க. அப்படி ஈஸியா விட்டுற முடியுமா? ஆனா முயற்சி செய்தால் முடியும், முடியாதது கிடையாது. இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது ஒரு தோராயமா சொல்லணும்னா ரொம்ப திக்கா படிஞ்சிருக்கு அப்படி சொல்லலாம். குளத்துல பாசி எப்படி படிஞ்சிருக்கு, ரொம்ப திக்கா, ரொம்ப வருஷம் ஆச்சு, 12 வருஷமா கிளீன் பண்ணவே இல்லை, சும்மா கணக்கு மட்டும் எழுதி பஞ்சாயத்துல குளம் தூர் வாரினது, மரமாத்து பணி, இது புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 22,000 கோடி ரூபாய் சாப்பிட்டுருக்காங்க போன கவர்மெண்ட்டுக்கு முந்தின கவர்மெண்ட்ல.
ஸோ அது போல இந்த ஆணவ மலம் எந்த அளவுக்கு அந்த பாசி இருந்ததுங்கிறத திக்கா இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டா இருந்துச்சுன்ற மாரி ஒரு 4 நிலையில உங்களுக்கு குடுத்துருக்குறோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுல சுத்துகிறவனுடைய அறிவை எந்த அளவுக்கு அது மறைச்சிருக்குங்கிறத அவன் சொல்றத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுள் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் இல்லை, என் பேர் இல்லை, எனக்கு ஊரு இல்லை, எனக்கு எனக்கு ஒரு டிசிப்ளின்னு ஒண்ணு இல்லை, எனக்கு ஒரு ஒழுங்கு என்பது இல்லை, நான் எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன், எப்படி வேணாலும் இருந்துக்குவேன், எனக்கு அக்கா வேற மனைவி வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், பெண்ணை பெண்ணா தான் பார்ப்பேன், இப்படியெல்லாம் பேசுறவனுக்கு தான் தமிழ்நாட்டுல பகுத்தறிவாளன்னு பேர். அதை ஏதோ ஒரு பெரிய மாடலா வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவன் கடவுளை சொல்லும்போது மட்டும் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை, மற்றதெல்லாம் ஒரு தடவை இல்லைன்னு சொல்லுவான். மனைவி இல்லை, அம்மா இல்லை, அப்பா உனக்கு இல்லை. அப்பா அம்மா இல்லாம தான் பிறந்தியா? ஆமா, இல்லாம தான் பிறந்தேன். நீ இருக்கியா? இல்லை. உனக்கு அறிவு இருக்கா? இல்லை. கடவுள் இல்லை 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 இல்லவே இல்லை, அது மட்டும் அழைச்சி சொல்லுவான். அப்படிப்பட்டவனுக்கு எந்த அளவுக்கு மறைச்சிருக்குது பாருங்க. அப்போ எரும மாட்டு தோல் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அது ஒரு ரியாக்ஷனையும் காமிக்காம நடந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் தமிழ்நாட்டுல பகுத்தறிவாளர்கள். அப்படிங்கிறதுனால எரும மாட்டு தோலை போல தடிமனாக மறைத்திருக்கும். அவங்கள பார்த்து நம்ம இறக்கம் தான் படணும், கோச்சிக்க கூடாது. அவங்களை கோச்சிக்கிட்டு அவங்களை திருத்துறது யாரு? அவன் மேல கோச்சிக்கிட்டு நம்ம ஒதுங்கிட்டோம், பேசாம இருக்கிறோம்னா அவனை திருத்துறது யாரு? நம்ம தான் திருத்தணும். சிவபெருமான் நம்ம மேல கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? அதனால நம்ம தான் அவனை திருத்தணும். இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க, ஒரு 1000 புத்தகம் வாங்கி கொடுங்க. இனிமே உங்க வீட்டுல கல்யாணம் நடந்தாலும், காது குத்து நடந்தாலும், வளகாப்பு நடந்தாலும் 10 புத்தகமோ, 50 புத்தகம், 100 புத்தகம், 200, 1000, 5000, 5 லட்சம், 10 லட்சம், எவ்வளவு புத்தகங்கள் வேணுமோ வாங்கி எல்லார் வீட்லயும் ஒன்னொன்னு கொடுத்துருங்க. படிக்கிறான் படிக்கல. எனக்கு என்னுடைய ஆசிரியர் கந்தசாமி ஐயா ஆனந்தராசன் ஐயாவுடைய வினாவிடை சித்தாந்த விளக்கம் வினாவிடைங்கிற நூலை கையெழுத்து போட்டு பரிசா கொடுத்தாரு. 12 ஆண்டுகள் நான் அதை என்னோட ரூம்ல தான் இருக்கு. அது 12 ஆண்டுகள் அதை இன்னைக்கு சைவ சித்தாந்த சுடர் அட்வான்ஸ் கிளாஸுக்கு அதுதான் நூலாக இருக்கிறது. இப்ப அவரு ஆனந்தராசன் ஐயா கொடுக்குற நூலை 12 வருஷமா நான் கைலை துரைசாமி 12 வருஷம் ஓப்பன் பண்ணாமலே வச்சிருந்திருக்கேன்னா நம்ம கொடுக்குற இந்த 25 ரூபா நூலை படிச்சு நாளைக்கே அவன் ஞானி ஆயிடுவான்னு எதிர்பார்க்க கூடாது. சில பயிர்கள் வந்தா போறோம், கலைகளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இதை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. கடவுளை வணங்குகின்றவர்களை இன்னும் கொஞ்சம் லைட்டா மறைச்சிருக்காங்க. இந்த ஆணவ மலத்தோட திக்னஸ் குறைஞ்சிட்டதுனால இவங்க கடவுளை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் அதுவும் ஒன்னா நடக்குது. கடவுளை வணங்கினதுனால அது குறைஞ்சது. குறைஞ்சதுக்கான ரீசன் என்ன? கடவுளை வணங்கினது. இன்னும் அதுல வணங்கி கொண்டு சரியை கிரியை யோகம் என்று இறைவனும் நானும் ஒன்னாகவே பாவிச்சு இறைவனை நான் தேடி அங்க அலைய வேண்டியதில்லை, என்னுடைய உள்ளத்திலேயே இருக்கிறான். உள்ளம் திருக்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் 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 சிவம். அப்படி உள்ளுக்குள்ளேயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிற அளவுக்கு யோகிகளாக இருந்தால் அது ரொம்ப லைட் ஆகி, அதை டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் செலோ டேப் ஓட்டணும்னா எப்படி இருக்கும்? டேப் ஒட்டி இருப்போம், ஆனா அந்த பக்கம் என்ன எழுதியிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்னு சொல்றேன். அதுக்காக செலோ டேப்பையே நீங்க வச்சுக்க வேண்டாம். அடுத்தது அப்ப ஞானிகள் அதை விட உயர்ந்த சரியை கிரியை யோகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அப்ப ஞான நிலையில இறைவனோட ஒன்றி போனவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நம்ம செல்லோ டேப்பை விட இன்னும் மைக்ரான் கம்மியா எதை சொல்ல முடியும்? எதையாவது சொல்லலாம், ஆனா நம்ம பொது வாழ்க்கையில அதை பயன்படுத்தாததுனால புரியாது. ஆனால் கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது கான்செப்டுக்கு எகென்ஸ்ட் ஆயிடும். கம்ப்ளீட்டா போய் ஆணவ மலம் என்றும் உயிரை விட்டு விலகாது. அதனால நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். அது ஒரு சின்ன புள்ளி போல இருக்கும். ஒரு டேப் அளவுக்கு இல்லை, டேப்போட திக்னஸ்ல ஒரு டாட் மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றோம்? அது இருக்கும், இருக்காது, இருக்கும். பெருங்காய டப்பா, எல்ஜி பெருங்காய டப்பா ஒன்று இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கும். அதெல்லாம் வாங்கி பெருங்காயத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டப்பாவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பெருங்காய வாடை வரும். பெருங்காயம் இல்லை, எப்படி பெருங்காய வாசம் வருதுன்னா பெருங்காயம் இருந்ததுக்கான வாசம் இப்போ வரும். அது போலதான் இந்த ஆணவ மலம்ங்கிறது எல்ஜி பெருங்காயம் போல. அது உண்மையிலேயே இவ்வளவு தவங்களை எல்லாம் தாண்டி சரியை கிரியை யோகம் ஞான நிலையில வந்த மாணிக்க வாசகருக்கு கூட, மாணிக்க வாசகர் அத்தனை இடத்துலயும் நான் தானே சொல்றாரு. ஞாயிற்கடையாம் நாயேனை, அவர் நாயேன்னு சொல்லிக்கலாம், ஆனா நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கார். எங்கேயும் அவர் ஒரே ஒரு இடத்துல தானே சிவமாக்கி என்னை ஆண்ட அப்படின்னு சொல்றாரு. சிவமாக்கி என்னை ஆண்ட, என்னை அப்படிதான் சொல்றாரு.
அப்படி ஒரு புள்ளி போல இருக்கும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு அதை கொடுத்துருக்குறோம் ஒரு டிஃபரன்ஸுக்காக. இது ரொம்ப மெல்லியதா இருக்கும். அது இன்னும் மெல்லியதா இருக்கும். அது ஆல்மோஸ்ட் இல்லை. ஆனா கான்செப்ட் வைஸ் இல்லன்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதனால ஒரு புள்ளி மாரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் இந்த மலத்தோடைய இயல்பு. இதுக்கு ஒரு உதாரணம் குடுத்துருக்குறோம். சினிமா எக்ஸாம்பிள். பழைய காலத்துல, இப்ப வர்ற சினிமாலலாம் இந்த மாரி கிடையாது. அப்போ அந்த எம்ஜிஆர் அ எம்ஜிஆர் வில்லன் பேர் என்னப்பா? மனோகரா, நம்பியார். அந்த காலத்து படம். நான் அந்த காலத்து படத்துக்கு தான் பார்த்தேன். இந்த காலத்துல படம் பார்க்கறது இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சத நான் எழுதியிருக்கிறேன். அந்த படம் கடைசியா பார்த்தா, அந்த அப்பல்லாம் போலீஸ் ஆஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டு தலையில தொப்பி போட்டிருப்பாங்க. கலைஞர் காலத்துல தான் அத முதலமைச்சரா இருந்தப்ப தான் ஃபுல் பேண்ட் போட வச்சது. அப்படி அந்த அந்த கதையில என்ன வரும் அப்படின்னா, அந்த வில்லன் கதாநாயகிய கடத்திட்டு போயிடுவாரு. அப்புறமா ஹீரோ போவாரு. போய் டிஷ்யூம் 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 சண்டை போடுவாங்க. ரொம்ப நேரம் போடுவாங்க. நமக்கு தூக்கம் வந்துரும். அவ்வளோ நேரம் சண்டை போடுவாங்க. இப்பல்லாம் அப்படி கிடையாது. அப்படின்னு சொன்னாருன்னா, அங்க இருக்கிறதுல 100 பேர் செத்து போயிடுவாங்க. அந்த 100 பேரும் இவர ஷூட் பண்ணுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படின்ட்டு போயிடுவாரு. தலைவர் ஆயிடுவார். மக்கள் தலைவர் ஆயிடுவார். அப்போ அந்த வில்லனோட பிடியிலிருந்து காப்பாத்துறதுக்கு கதாநாயகன் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற நிலை வரும் பொழுது, தர்மம்ங்கிறது நிலை நிறுத்தணும். எந்த ஒரு படத்துலயும் வில்லன் ஜெயிச்சதா படத்த எடுக்க முடியாது. ஏன்? தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இப்போ எத வேணாலும் எடுப்பாங்க, எத வேணாலும் YouTubeல போடுவாங்க. அப்படி மாறி போயிடுச்சு. இப்பதான் தர்மத்துக்கு இடமே இல்லையே. அப்போ அந்த போலீஸ் வருவாங்க. அப்பதான் படம் முடியும். போலீஸ் வந்துட்டாங்கன்னா படம் முடிய போகுதுன்னு அர்த்தம். படம் முடியல இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்னா, போலீஸ் இன்னும் வரல. அதனால படம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ 2 போலீஸ்காரவங்க வர்றாங்கன்னு போட்டிருக்கேன். சும்மா இதெல்லாம் பார்க்கறதுக்கு சும்மா சொன்ன மாரி இருக்கும். காரணத்தோட சொல்லியிருக்கிறோம். 2 போலீஸ்காரவங்கன்னு ஏன் போடுறோம்? 3 போலீஸ் வந்தாங்கன்னு சொல்லக்கூடாதா? 5 போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வேன்ல வந்து தடு 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 தடுன்னு என்ன சொல்றது? ஆர்மி கமாண்டோ மாரி இருந்து இறங்குனாங்க. 100 பேர் வந்தாங்க அப்படிலாம் சொல்லலாமே. அப்படி இல்ல. 2 பேர் தான் வந்தாங்க. கன்மமும் மாயையும் வந்தாங்க. கொடூரமான வில்லனின் பிடியிலிருந்து கதாநாயகியை காப்பாற்ற கதாநாயகன் 2 உதவியாளர்களை கொண்டு வில்லனிடமிருந்து காப்பாற்றி ஊரறிய திருமணம் செய்து கொள்வான். தன்னுடைய திருவடியில் ஏற்றுக்கொள்வான். இந்த உதாரணத்துல இந்த வில்லன் சண்டை போடுற வில்லன் யாரு? ஆணவ மலம். அவன் தான் ஆரம்பத்துல இருந்தே நமக்கு எதிரியா இருக்கிறவன். அப்புறம் கதாநாயகிங்கிறது உயிரையே கதாநாயகின்னு சொல்றோம். கதாநாயகன் யாரு? சிவபெருமான். இறைவன் என்றும் தலைவன், உயிர்கள் அவனுக்கு மனைவி. அவனுக்கு பொருள்கள், அவனுடைய பொருள்கள் இது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 2 உதவியாளர்கள்னு நம்ம சொன்னது வந்து கன்மம், மாயை என்ற 2 மலங்கள். திருமணம் செய்து கொள்வான்னு நான் சொல்லியிருக்கிறது. திருமணம்னா இறைவன் தன்னுடைய திருவடியிலே இந்த ஆன்மாவை சாயுச்சிய நிலை என்கின்ற பிறவியற்ற நிலையிலே ஏற்றுக்கொள்வான். அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலம் நம்ம சொல்லியிருக்கிறோம். கொடூரமான ஆணவ மலத்திடம் இருந்து உயிரை விடுவிக்க கண்ம மாயை ஆகிய 2 மலங்களை கொண்டு உயிருக்கு அறிவை விளங்கச் செய்து முத்தியை அருளுகிறான் கருணை கடவுளாகிய சிவபெருமான். இவன் செய்த கருணைக்கு நம்ம எத்தனை நாள் நன்றி சொன்னா போதும்னு நினைக்கிறீங்க? ஒரு இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்கிட்ட பேசுற எனக்கு நான் ஒண்ணுமே தெரியாதவன். நான் இந்த கோயிலுக்கு போவேன், விளக்கேத்துவேன், அவ்வளவுதான் தெரியும். ஆனா இப்போ கையில அறக்கட்டளைக்கு வந்து உங்க பாடத்தை கேட்ட பிறகு பதினா என்ன, பசுன்னா என்ன, பாசம்னா என்ன, வினைகள்னா என்ன, நான் செஞ்ச வினைதான் என்னைய வந்து தாக்குதுங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முன்னாடி நினைச்சுக்கிட்டேன் மாமியார் ப்ராப்ளம்னு நினைச்சேன். இப்போ மாமியார் நல்லவரு, ஏன் வினை என் நல்ல மாமியார கெட்ட மாமியாரா நடத்துது அப்படிங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட மருமகள் ஆயிட்டேன். இனிமே நான் வந்து புது வினையை சேர்க்காம இருக்கணும். பழச விடுங்க, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. புதுசை சேர்க்காம இருக்கணும். ஆகாமியத்தை சேர்க்காம இருக்கணும்னா இருவினை ஒப்பு வரணும். நம்ம அசைவ சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ பெரிய கருணையா அவங்களுக்கு. முனைவருக்கு படிச்சிருக்கிறீங்க. இந்தியாவிலேயே கோல்டு மெடலிஸ்ட் நம்பர் 1 கோல்டு மெடலிஸ்ட் நீங்க. ஐஏஎம்ல படிச்சிருக்கீங்க. லண்டன் வார்விக் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களுக்காக உங்க வேலையை விட்டுட்டு குடும்பத்தை கூட சரியா பார்க்காம இவ்வளவு பண்றீங்களே, அது உங்களை போல கருணை யாருக்காவது உண்டா?
கோடானு கோடி நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு எனக்கு சொல்றீங்களே, இப்ப சிவபெருமானுக்கு என்ன சொல்லணும்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில இந்த 3 மாதத்தில இந்த 100 கிராம் புத்தகத்த அவசர அவசரமா விளக்குனதுக்கே எனக்கு இவ்ளோ நன்றி கடன் காமிக்கிறீங்க. குருதட்சணை குடுக்குறீங்கன்னா, சிவபெருமானுக்கு நீங்க எவ்வளோ கடன் பட்டுருக்கிறீங்க? அத நீங்க உணர்ந்து பார்த்தா தெரியும். நாளையிலிருந்து சிவமே வாழ்க்கை என்பதை நம்ம வாழ ஆரம்பிச்சுருவோம். அப்ப இன்னும் வாழ்க்கை ஈஸியா இருக்கும். கஷ்டப்பட்டு ரூ. 1000 சம்பாதிக்கிறது சிவ 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 சிவன்னு சொல்லி நமக்கு அந்த ஒண்ணு ரூ. 1000க்கு உண்டான தேவையே இருக்காது. இல்லன்னா ரூ. 10,000 வரவு வர்ற மாரி ஆயிடும். நாளை முதல் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். மீள்பார்வை. நமச்சிவாய என்ற மந்திர சொல்லில் ம என்ற எழுத்து மலம் என்கின்ற வார்த்தையின் முதல் எழுத்து. மலம் என்பது 3 சொல்றோம். மலம்னு ஒரு வார்த்தையில மலங்கள்னு சொல்லல. மலம்னு தான் சொல்றோம். ஆனா அது ப்ளூரல். 3 இது உள்ள இருக்கு. ஆணவம், கண்மம், மாயைன்னு. சிவத்தையும் உயிர்களையும் போலவே மலங்களும் தொடக்கமற்று இருந்தது. பதியினை போல் பசுவும் அனாதி, பாசமும் அனாதி. ஆகையால் மலங்களுக்கு அழிவு இல்லை. அனாதிங்கிறதுனால அழிவு கிடையாது. அதனாலதான் அந்த ஆணவ மலம் புள்ளி போல் மறைச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். இல்லைன்னா ஆணவ மலம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு எழுதவே தெரியாது அத. புள்ளி போல் மறைத்துள்ளது. ஞானிகளுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறேன்? புள்ளி போல மறைத்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஞானிகளுக்கு மலம் விலகி இருக்கும்னு போட்டிருக்கலாமே. விலகி எங்க போகும்? அழியாது. ஏன்னா அது அனாதி. அழியல அப்படின்னா என்னகிட்ட இருந்து விலகி உன்கிட்ட வந்துரும் அப்படின்னா அது எப்படி உன்கிட்ட வரும்? பக்கத்து வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றோம்? புள்ளியா அங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அனாதிங்கிறதுனால அப்படி சொல்றோம். மலங்கள் உயிரற்ற அறிவற்ற பொருள். உயிர் இல்லாததுனால அறிவு இருந்தும் அறிவு இருக்க முடியாது. ஆணவ மலம் அனாதியிலேயே உயிரின் அறிவு. நடுவுல வந்து மறைக்கல. ஆரம்பத்திலே அப்படித்தான் இருந்தது. ஆணவ மலத்திற்கு மூலமலம், அறியாமை, ஆணவம், கண்மம், செருக்கு, இருள், மாசு, தூசி பல பெயர்கள் உண்டு. சாலையில் மயங்கி கிடக்கும் ஒருவனுக்கு பாருங்க, மீள் பார்வையில கூட உதாரணம் கொடுத்திருக்கிற ஒரே புத்தகம் இதுதான். நீங்க உலகத்துல எந்த நூலை வேண்டுமானாலும் நீங்க படிச்சு பாருங்க. மீள் பார்வையில ஒரு புது உதாரணம் எந்த நூலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதானா? மீள் பார்வைனா என்ன? ஏற்கனவே பார்த்தத திரும்ப சுருக்கமா பார்க்கிறது. ரிவிஷன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டா பார்க்குறது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல புது உதாரணத்தை கொடுக்கிற ஒரே நூல் இந்த நூல் தான். சாலையில் மயங்கி கிடக்கும் ஒருவனுக்கு நாம் உதவ நினைப்பது போல உயிரின் மேல் கொண்டுள்ள கருணையால் சிவபெருமான் தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து கீழே இறங்கி தடத்த நிலைக்கு வந்து, அதாவது சிவமாக இருந்தவன் சக்தியாக மாறுகிறான். இறங்கி அப்படின்னா என்னவோ என்னவோ அந்த உலகத்துல இருந்து இறங்கிட்டாரு போல் இருக்கு. இனிமே அவருக்கு மேல போறதுக்கு ஃபிளைட் கிடைக்காது, ராக்கெட் கிடைக்காது அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. பாட்டுக்கு அமைதியாக இருந்தவன் இப்ப நமக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதான் அது சொல்லுது. உயிர்களை ஆணவமல மயக்கத்திலிருந்து விடுவித்து தன்னுடைய சிவானந்தத்தை அருளுகிறான் சிவபெருமான். சிவபெருமான் நம் மீது, அனைத்து உயிர்களின் மீது, புல் மீது, பூடு மீது, புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, அனைத்து உயிர்கள் முட்டையிலிருந்து தோன்றுகின்ற உடல்கள், அந்த அந்த ஜீவராசிகள், அப்புறம் கருப்பையிலிருந்து பிறக்கிறது, அப்புறம் வித்திலிருந்து தோன்றுவது, விதையிலிருந்து தோன்றுவது, அழுக்கிலிருந்து தோன்றுவது, தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, கடல் வாழ்வன, கடல் நீரில் வாழ்வன, தாவரங்கள், இப்படி 7 வகையில 84 லட்சம் யோனி பேதங்கள்ல வந்து சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளை அப்படியே ஆட்படுத்தி இது நிரந்தரம் இல்லாதது, இது நிரந்தரம் இல்லாதது, இது நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அதை ரியலைஸ் பண்றதே கிடையாது. நமக்கு தெரிஞ்சது 2 தான். நல்லதெல்லாம் நான் பண்றது, கெட்டதெல்லாம் சிவன் பண்றது. இப்படி அவனை நமக்கு எதிரியாவே பாவிச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம் நம்ம. அப்படி சிவபெருமான் நம் மீது காட்டிய பெருங்கருணைக்கு நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எனக்கு கோடானு கோடி நன்றி சொல்ற மாணவர் சிவபெருமானுக்கு எவ்வளவு சொல்லணும்? எனக்கு சொல்லுங்க, கோடானு கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடி இன்ட்டு கோடின்னு அர்த்தம். அது எவ்வளவு வரும்னு தெரியல. கோடி ஸ்கொயர் அப்படி சொல்லணும். நான் எப்படி உங்களுக்கு சொன்னேன்? சிவபெருமான் சொன்னதுனால சொன்னேன். அவன் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். எனக்கு வேண்டிய கல்வியை நிறைய கொடுத்திருக்கிறார். கல்வியில உயர்ந்த கல்வி. பதவிகள் நான் பார்க்காத பதவி கிடையாது.
அரசியல்லையும் நிறுவனங்கள்லையும் எத்தனையோ பதவி, கல்லூரிகள்லையும் எனக்கு எத்தனையோ பதவி வெயிட்டிங்ல இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, போதும். புது பதவியெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. செல்வம் வேணுமா, பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் போதும், போதும், போதும். கடவுள் மட்டும் இல்லை, இல்லை, இல்லைங்கிற மாதிரி படிப்பு போதும், பட்டம் போதும், பதவிகள் போதும், பணம் போதும், போதும், போதும். அந்த நிலைக்கு கொண்டு வந்து இதை செய்யி அப்படின்னு சொல்றாரு. திருவாசகத்துல ஒரு பாடல் இருக்கு, 50வது பாடல், ஆனந்த மாலை. என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமை காரென்பேன், பன்னாள் உண்மை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது, என் நாயகமே பேர்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. அடுத்த பாடல். சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. சீலம்னா சரியை, 15வது பாடத்துல வருது. சீலம்னா சரியை, நோன்பு அப்படின்னா விரதம் இருக்கிறது, கிரியை. சீலமின்றி நோன்பின்றி, செறிவு என்றால் யோகம், செறிவின்றி அறிவின்றி, சீலமின்றி நோன்பின்றி செறிவின்றி அறிவின்றி அப்படின்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம் இது எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யாத நான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. சிவபெருமான் எழுதுறாரு. சொல்றவர் தான் தப்பா சொல்றாருன்னா எழுதுறவருக்காவது புத்தி இருக்க வேண்டாம். எழுதுனாரு, எழுதிட்டு அப்படியே விட்டு இருந்திருக்கலாம்ல, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் எழுதலைன்னு சொல்லலாம்னு சொல்லி. இதெல்லாம் நான் தான் எழுதுனேன்னு கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆத்தென்டிசிட்டி. அப்படி இறைவன் நமக்கு எந்த வகையில அவருக்கு நம்ம கைமாறு செய்ய முடியும்? இறைவனுக்கு தொண்டு செய்யலாம். இறைவனுக்கு எப்படி தொண்டு செய்ய முடியும்? இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யலாம். இப்படி ஒரு வாழ்க்கையை இறைவனே அமைச்சு தர்றாருன்னா பாருங்க. அதாவது நன்றி தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை, நன்றி செலுத்துவதற்கே வாழ்க்கை. அப்படி இறைவன் என்னுடைய இதுல அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் அப்படித்தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த பாடத்துக்கு போவோம். அழகு 7, மாயா மலம். இப்ப ஆணவ மலத்தை பத்தி பார்த்தோம். இந்த அழகுல மாயா மலத்தை பத்தி பார்க்க போறோம். ம என்பது மலம் என்பதை குறிக்கும். ம என்பது மலம் என்கின்றதை குறிக்கும். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மலங்கள் 3. திரும்ப திரும்ப இதையே சொல்றோம். ஏன்னா ஒரு அளவும் தனித்தனியா இருக்கிறதுனால, அடுத்த பாடம்ங்கிறதுனால சில இடத்துல ரிப்பீட் ஆச்சுன்னா ஆனா ரிப்பீட் ஆகிறது நல்லா பதியணும். இது ஐயா ஒரு பேரா ஒரு பாடத்துலயும் என்ன சொல்றீங்க? ம என்பது மலத்தை குறிக்கும், மலம், ஆணவம், கண்மம், மாயை என்று 3 வகைப்படும். இதே ஒரு 5 சாப்டர்ல அதுதான் வருது. ஆனா நேர்முக தேர்வுல உட்கார்ந்து மலங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, ஆணவம், கண்மம், ஆணவம் அப்படித்தான் சொல்ல வருது நமக்கு. அப்படி இல்லாம ம என்கின்ற வார்த்தை மலம், ம என்ற எழுத்து மலம் என்கின்ற வார்த்தையின் முதல் எழுத்து. அதை நம்ம சுருக்கமா மன்னு சொல்றோம். மலங்கள் 3 வகைப்படும். அவை ஆணவம், கண்மம், மாயை. அழகு 6ல் போன அழகுல எவ்வளவு 1 மணி நேரமா இந்த ஆணவ மலத்துடைய இயல்புகளை பற்றி நம்ம சிந்தித்தோம். ஆணவ மலம் அப்படின்னோடனே அது ரொம்ப இருள் மாதிரி இருக்கும், அது நம்மளை மறைச்சிருக்கும், அது நமக்கு நான் எனது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை அது கொடுக்கும், இறைவனை அறிய விடாமல் தடுக்கும், இறைவ தொண்டு செய்வதற்கு நமக்கு தடையை உண்டாக்கும். பஞ்சபிராண கையேடு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னா அப்படி கொடுத்து ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டு அப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ள வச்சுட்டு வந்துடும். ஆணவ மலத்தோட இயல்பு அது. எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது நமக்கு. நம்ம பிரஸ்டீஜ் வந்துருது. சென்ற முறை ஆடி அமாவாசை அப்பர் கைலாய காட்சி, அவங்களுக்கு தெரியும், திருவையாறுல ரொம்ப பெரிய அளவுல நடக்கும். குருமகா சன்னிதானம் திரு தருமபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள் சொற்பொழிவு நடத்திட்டு அவங்க அருளாசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இவர் சிவாக்கர தேசிகர் சொற்பொழிவு பண்றாரு, MK பிரபாகரமூர்த்தி சொற்பொழிவு பண்றாரு. உலக அடியார்களும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் நடுவுல போய் எல்லாருக்கும் பஞ்சபுராண கையேடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு, ஐயா நீ கையில ஐயா தானே, நீங்க என்னையா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? சிவனடியார்னு அர்த்தம். சிவனடியார்னா என்ன? திருநீர் வச்சிருப்பாரு ஒருத்தர், அது அப்புறம் சொல்லலாம். சிவனடியார் என்றால் சிவனுக்கு தொண்டு செய்வதும் சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கும் வெக்கப்பட மாட்டார். அப்படி பட்டால் அவர் டூப்ளிகேட்.
ஒரிஜினல் கிடையாது. என்ன என்ன நினைப்பாங்க, ஊர்ல என்ன பேசுவாங்க, அது வேற யாராவது அசிஸ்டண்ட்டை வச்சு கொடுத்துடலாம். அசிஸ்டண்ட் இப்படி கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். அது அவன் கொடுக்கறத பார்த்தாலே வாங்க வேண்டாம்னு நினைச்சு கொடுத்ததுனால வாங்கி மடிச்சு காலில் போட்டுட்டு போயிடுவான். கொடுக்கும் பொழுது ஐயா அப்படி கொடுத்தோம் அப்படின்னா, வணங்கி கொடுத்தோம் அப்படின்னா, அது ஏதோ இவ்வளோ பில்டப் பண்றாரு, அதுக்காவது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தூக்கி போடுவோம், இங்கே போட்டா மனசு வருத்தப்படும், அது வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். வீட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா நமக்கு சுப வாழ்க்கை தான் நமக்கு. சரி, மற்ற மலங்களைப் போலவே இந்த மாயையும் உயிரற்ற பொருள், அறிவற்ற பொருள். இந்த மாயா அப்படிங்கிற மாயை அப்படிங்கிறத தமிழ்ல நம்ம மாயா அப்படிங்கிற வடமொழி சொல். மா என்றால் அழிதல், ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் மா என்றால் தோன்றல், முதல் எழுத்து தானேங்கய்யா, முதல்ல தோற்றம் தானே வரும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்றோம். அப்படி இல்லை. மா என்கின்ற எழுத்து அழிதல் என்கின்ற பொருள், ய என்கின்ற எழுத்து தோன்றுதல் தரும். அப்ப யாமா அப்படின்னு தான் வச்சிருக்கணும். திருஞான சம்பந்தர் பதிகத்துல ஒண்ணு இருக்கு, யாமா 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 யாமானி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுபோல மா யா என்றால் அழிதல் தோன்றுதல், அழிதல் தோன்றுதல், அழிதல் தோன்றுதல், அழிதல் தோன்றுதல். ஏன் அழிதலை முன்னாடி வச்சிருக்காங்க? நீங்க சைவ சித்தாந்த மேல்நிலை படிக்கும்போது அது தெரியும். முதல்ல சங்காரம் நடந்து அதுக்கப்புறம் தான் உயிர்களுக்கு உடல் தனு கரண போன போகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு அனாதியிலிருந்தே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காரியம்தான் அப்படிங்கிறதுனால. அழிதலும் பின்னர் மீண்டும் தோன்றுதலும், மீண்டும் அழிதலும், மீண்டும் தோன்றுதலும், மீண்டும் அழிதலும். அப்ப அழிதலுங்கிறது பர்மனண்டா, அழிஞ்சிட்டா அத்தோட முடிஞ்சிச்சான்னா இல்ல, திரும்ப தோன்றும். தோன்றி இருக்குமா? சிவபெருமான் தானே தோற்றினாரு, அப்ப அது இருக்கணும் தானே? இல்ல, அழியும். அப்ப எதுதாப்பா நிரந்தரம்? அழியுங்கிறீங்க, தோன்றுங்கிறீங்க, தோன்றுனது அழியுங்கிறீங்க, அழிஞ்சது திரும்ப தோன்றுங்கிறீங்க. அப்ப அழிஞ்சிருக்கவே வேண்டாமே, தோன்றி இருக்கவே வேண்டாமே. இது எது நிரந்தரமானது என்றால் சிவம் நம் மீது காட்டுகின்ற கருணை நிரந்தரமானது, நாம் அவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி நிரந்தரமானது. மற்ற எல்லாம் அழியக்கூடியது, மாறக்கூடியது. கணவன் மாறக்கூடியது, மனைவி. கணவன் என்ன இப்ப 25 வருஷமா தானே தெரியும், 45 வருஷமா தெரியும் வயசானவங்களுக்கு. 60ஆம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 40 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 80ஆம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அவ்வளவுதானே. அதுக்கு முன்னால போன பிறவில கணவன் தான் கணவனா யாருக்கு தெரியும்? இந்த சிவபெருமான் தான் நம்மளை காப்பாத்தினாரா? எஸ் எஸ், அது நல்லா தெரியும். ஏன்? அவனை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது. மற்றதெல்லாம் தெய்வங்கள். அதுல சிறு தெய்வம், ஒரு மீடியம் தெய்வம், பெரிய தெய்வம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம இத்தனை காலம் வாழ்ந்திருக்கோம் பாருங்க. நம்ம அந்த தோன்றுதலும் அழிதலும், மீண்டும் தோன்றுதலும் மீண்டும் அழிதலும் இருக்கிறதுனால இது நிலையற்றது. மாயை என்றால் என்ன? நிலையற்றது அப்படின்னு தெரியணும். சிவபெருமானுக்கு சச்சிதானந்தம்னு சொல்றோம். சத்துனா என்ன? நிலையானதுன்னு அர்த்தம். சிவபெருமானை போய் நிலையற்றதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? மரியாதைக்காக இல்ல, பதி அனாதி, அதனால சொல்லக்கூடாது. மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம். சிவபெருமான் அழிவாருன்னா அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? ஆக இறைவன் நிலையானவன், அதனால அவனுக்கு சத்து சித்து ஆனந்தம். அவனுடைய சித்து நிலையானது, அவனுடைய ஆனந்தம் நிலையானது. அதனால அவனை சத்து சித்து ஆனந்தம் சொல்றான். இல்லைன்னா மாறக்கூடிய சித்தானந்தன் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். எனக்கு பேர் வைக்கணும். சிவபெருமானுக்கு பேரு சத் சித் ஆனந்தன், சச்சிதானந்தன். எனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா சத்து வைக்க முடியாது, மாறக்கூடியது. அதனால இது என்ன? அசத்து, அசத்து சத் சித்தானந்தன், அசத்து சித்தானந்தன் அப்படின்னு கைலை தரசாமிக்கு பேர் வைக்கலாம். மாறக்கூடிய இன்பம் எனக்கு இருக்கிறதெல்லாம், மாறக்கூடிய இன்பம், மாறக்கூடிய வல்லமை. நான் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில டைரக்டரா இருந்தேன். நான் ஒரு சின்ன கார்ல போனா கம்பெனியில ஃபைன் போட்டுருவாங்க. 3 ஸ்டார் ஃபைன் போட்டுருவாங்க. 5 ஸ்டார்ல தங்கினாதான் பில்லு பாஸ் ஆகும். 3 ஸ்டார்ல நான் தங்கினேன் அப்படின்னாக்க நான் பில்ல கம்பெனிக்கு கொடுக்க முடியாது. கொடுத்தா கம்பெனிக்கு இன்சல்ட். அதனால எனக்கு மெமோ கொடுத்துருவாங்க. உன்னையே நீ தாழ்த்திக்கலப்பா, கம்பெனியை தாழ்த்தினது அது உன் தவறு. நீ பெரிய காந்தியா இருக்கலாம், யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இரு. 50,000 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யற கம்பெனி 50 நாட்டுல இருக்கு, 50 கோடி ரூபாய் லாபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கம்பெனியோட டைரக்டர் நீ போயிட்டு நான் ஷேர் ஆட்டோல போனேன்னு சொன்னா எனக்கு கம்பெனிக்கு அசிங்கம் அப்படின்னு எனக்கு ஃபைன் போட்டு என்னை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்படி உலக பொருள்கள் தோன்றுதலும் அழிதலும் நிலையற்ற தன்மை அப்படி இருந்த கைலேயா இப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிற கைலேயா அப்படியும் மாறுவாரு. ஸோ இது எல்லாமே நிலை தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம்.
இப்போ உங்கள பாதி பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீதி பேர் இன்னும் ஒரு 6 மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டுருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கின்ற, கேட்கின்ற, செய்கின்ற எதுவும் நிலையற்றது. எந்த ஒரு உறவும் நிலையற்றது. எந்த உறவுமே நிலையற்ற உறவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வோம். குடத்திற்கு களிமண் போல உலகத்திற்கு மாயை. ஒரு குடம்னா களிமண்ல இருந்து தான் குடம் வந்திருக்கும். குடம் இருக்குன்னா களிமண் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல உலகம் இருக்கு அப்படின்னா மாயை இருக்கு. மாயையிலிருந்து தான் உலகம் தோன்றி இருக்கு. எப்படி ஒரு களிமண்ணை கொண்டு அந்த குயவன் குடத்தை படைக்கிறானோ அதுபோல இந்த போகம் என்கின்ற இந்த உடல்கள் 84 லட்சம் யோனி பேதங்களையும் அவைகளெல்லாம் இருப்பதற்கு இடமாக இந்த சூரியன், சந்திரன், பிளானட், நட்சத்திரம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் சேர்த்து இறைவன் நமக்கு படைச்சிருக்காரு. அவர் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடா படைச்சிருந்து நம்மளையும் உடம்பு கொடுத்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த ட்ரையல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? ஊர் ஃபுல்லா கார்பன் டை மரத்தெல்லாம் வெட்டிடுறோம். நிறைய ஃபியூவல் எமிஷன் பண்றோம். நிறைய டெம்பரேச்சர் வெளியில விடுறோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2 டிகிரி கூட, அடுத்த வருஷம் 2 டிகிரி கூட, அடுத்த வருஷம் 2 டிகிரி கூட. எங்க போய் நிக்கும்னு தெரியல. அதுக்குள்ளேயும் செத்து போயிட்டோம்னா நல்லது நமக்கு. ஏன்னா அவ்வளோ ஏசி போட முடியாது. ரூமுக்குள்ள தானே ஏசியா இருக்கும். வெளியில வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது. குளிச்ச மாதிரி இருக்கு. அப்படி வெளியில கார்ல போய் ஏறணும்னாலும் ஏறுற வரைக்கும் சூடா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? ஆக இன்னொரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பிளானட்ல நம்ம ஊர்ல வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். குடத்திற்கு களிமண் போல உலகத்திற்கு மாயை. இந்த உலகத்திற்கே வித்தாய் இருக்கிறது. வித்துனா விதை. ஒரு ஆலமரம் இருக்கு அப்படின்னா அந்த ஆலமரம் எப்படி வந்தது? சின்ன விதையிலிருந்து வந்தது. ஒரு நெல் பயிர் அப்படியே தளன்னு நெல் கிட்டத்தட்ட ஒரு 100 நெல் இருக்கும் ஒரு பயிர்ல. அது எப்படி வந்தது? ஒரு நெல்லுல இருந்து அது வந்தது. அதுபோல இந்த உலகம் தோன்றுவதற்கு 36 தத்துவங்கள் 60 தாத்வீகங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது மாயை. அதனால உலகத்திற்கு வித்தாய், விதையாய்ன்னு எழுதிக்கங்க. அழிவு இல்லாததாய். இந்த மாயைக்கு அழிவு உண்டா? இல்லை. ஏன்? இது அனாதி. அதனால அழிவில்லை. சடமாய். சடம்னா அறிவற்றதாய்ன்னு அர்த்தம். சொன்னா சரி ஜடமா இருக்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவனைத்தான் ஜடம்னு சொல்லுவோம். அதான் ஜ, ஜி, இஸ், இஷ் இதெல்லாம் நம்ம வடமொழி எழுத்துக்களை தமிழ்ல பயன்படுத்துறது இல்லை. அதனால அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சடமாயின்னு சொல்றோம் நம்ம. எங்கும் நிறைந்ததாய். அது இல்லாம இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கிற இந்த உலகமே மாயையில பண்ணது தானே. ஒரு பலூன் காத்து ஊதிட்டு பலூனுக்குள்ள காத்து எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா காத்து இருக்கிறதுனாலதான் பலூனா இருக்கு. ஆக இந்த உலகத்துல மாயை இல்லாத இடம் ஏதாவது இருக்கான்னா மாயைக்குள்ளேயே இருந்துட்டு மாயை இல்லாத இடம். குளத்துல இருக்கிற மீன் வந்து தண்ணி எங்க இருக்குன்னு கேட்ட மாதிரி இது. தண்ணிக்குள்ளதான் நீ இருக்க. ஆனா தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறது. அதே இது இப்ப நம்ம என்ன சொல்றோம்? திருவருளை தேடி போய்கிட்டு இருக்கு. திருவருளுக்குள்ளதான் இருக்கிறோமே. ஆனா அது நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அந்த ஆணவ மலத்தோட மறைப்பு அப்படி இருக்கு. திருவருளுக்குள்ளதான் திருவருள் இல்லாம என்ன? திருவருள் இல்லாம எனக்கு திருவருள் இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவு எங்க இருந்து வந்துச்சு? உயிர்கள் அறிவித்தால் தானே அறியும். சிவபெருமான் தான் அறிவிக்கிறாரு எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப சிவபெருமான் சொல்லிதான் நீ சொல்ற. அப்ப சிவபெருமானுக்குள்ள நீ இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும்? அவன் ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறான்னு வேற படிச்சிருக்கிறோம். இப்போ என்னவோ நான் கைலாயத்துல போய் சிவனை பார்த்து கைலாய மலையை வணங்க போறேன், ஜோதிர்லிங்க தரிசனத்துக்கு போறேன், 276 தேவார பாடல் அங்கேதான் சிவபெருமான் இருக்கிறாருங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உயிர்கள் உயிரற்ற அறிவற்ற பொருள். ஆணவ மலம் அனாதியிலேயே சாரி மேசை மீது சிந்திய தண்ணீர் ஆவியாக மாறி காற்றில் கலந்து விடுகிறது, அழிந்து விடவில்லை. அது போல முன்னால இருந்தது. சடமாய் எங்கும் நிறைந்ததாய். மாயை என்பது உலகம் முழுவதும். 2வது பாயிண்ட்ல 4-5 பாயிண்ட ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்கேன். அருவாய்னா உருவமா தெரியாததாய். எல்லா உருவமும் அதுதான். ஆனா அந்த மாயைங்கிற மண்ணு சொன்னீங்கல்ல, மாயை. குடம் மாயை புரியுது, குண்டா மாயை புரியுது, கூலிங் இது புரியுது, பொங்க வைக்கிற பானை மாயை, அதுல இருக்கிற மண்ணெல்லாம் புரியுது. ஆனா அந்த மண்ணுக்கு மூலாதாரமா ஒண்ணு இருக்குமே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப சூக்குமமாக இருக்கும். அதனால இத அருவமாய் என்று. ஆற்றல் வடிவினதாய் இருப்பது. இப்போ ஒரு மெட்டலை வந்து இப்படி இழுக்க முடியாது. ஆனா ஒரு ரப்பர் பேண்டை எலாஸ்டிக்கை இழுக்கலாம். எலாஸ்டிக்கை ஏன் நம்மளால இழுக்க முடியுது? நார்மல் கயிறை ஏன் அந்த அளவுக்கு இழுக்க முடியல?
எலாஸ்டிக்ல எலாஸ்டிக்குங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதை இழுக்க முடியுது. ரப்பர் பேண்டை இழுக்க முடியுது, கயிறை ஒரு ஒரு நூலை கூட இழுக்க முடியாது. ரப்பர் பேண்டை இழுக்க முடியுது. ஏன்? அந்த எலாஸ்டிசிட்டிங்கிற ஒரு ஒரு குணம் அதுக்குள்ள இருக்கு. இப்ப இறைவன் மாயைங்கிற மண்ணுல இருந்து இந்த குடத்தை உண்டாக்கிட்டாரு. மாயைங்கிற ஒரு சூக்கும பொருள்ல இருந்து இந்த உலகம் என்கின்ற மாயையத்தை படைத்தார் அப்படின்னா, அது விரிவாகக்கூடிய எலாஸ்டிக் தன்மை இருந்ததுனால தான் சிவபெருமான் அதை பயன்படுத்த முடிஞ்சுச்சு. இல்லைன்னா அவர் எப்படி பயன்படுத்த முடியும்? அவரு சிவபெருமான் நான் முருகனைத்தான் மாயையாக்கணும்னு சொல்லவே இல்லை. மாயையிலிருந்து தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார். அப்ப மாயை இல்லைன்னா சிவபெருமான் உலகத்தையே படைக்க முடியாது. முதல்ல மாயைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சரி, அதனாலதான் இந்த ஆற்றல் வடிவினதாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேசை மீது சிந்திய தண்ணீர் ஆவியாக மாறி காற்றில் கலந்து விடுகிறது, அழிந்து விடவில்லை. அது போலத்தான் மாயை. மாயை இப்ப அழிஞ்சு போச்சுன்னு சொன்னோம்னா மொத்தமா போச்சான்னா கிடையாது. ஊதுன பலூனா இருந்துச்சு, காத்தை இறக்குனா பாக்கெட்ல போட்டுக்கலாம் பலூனை. ஊதுன பிறகு பாக்கெட்ல போட முடியாது. அதுபோல மாயை சுருங்கி இருந்தது, அப்புறம் விரிஞ்சிருக்கு. இது சுருங்குனா சுருங்கு. நம்ம கொடை வச்சிருப்போம், அம்பர்லா. அம்பர்லா எப்படி இருக்கு? மழை வந்தா விரிச்சுக்கிறோம், வெயில் வந்தா விரிச்சுக்கிறோம். இல்லைன்னா சுருக்கி ஹேண்ட்பேக்ல வச்சிடறோம். அவ்வளோ பெரிய கொடை வச்சிருந்தீங்க, அதுதான் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள எதுக்கு வச்சிருக்கிறோம்? இதை விரிக்கிறதுக்காகத்தான் வச்சிருக்கிறோம். இதை விரிக்கவே போறது இல்லை அப்படின்னா அதையும் தூக்கிட்டு போறோம். இந்த கொடை விரியாது அப்படின்னா ஹேண்ட்பேக்ல அதை வச்சிருப்போமா? இல்லை. இந்த மாயை விரியக்கூடியது, வேண்டும் போது விரிச்சுக்கலாம், வேண்டாத போது சுருக்கிக்கலாம், வைத்துக் கொள்ளலாம்ங்கிறதுனாலதான் இறைவன் இந்த மாயையிலிருந்து இதை பண்றாரு. இந்த ஆற்றல் எனர்ஜி என்பது அழியாதது. பொருள் மாறும், அழியாது. அதுதான் நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லி பிசிக்ஸ்ல படிப்போம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாகத்தான் மாறுமே தவிர அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆற்றல்ங்கிறதுக்கு என்ன இன்னொரு பெயர்? சக்தி என்று பெயர். சக்தினா யாரு? பார்வதியின் பெயர். பார்வதியை ஆக்கவும் முடியாது, பார்வதியை அழிக்கவும் முடியாது. சிவமாகிய சக்தி பார்வதியாக மாறும். பார்வதியாகிய சக்தி சங்ககாரம் நடக்கும்போது சிவத்துக்குள்ள அடங்கிடும். அப்புறம் திரும்ப உலகம் பிறப்பிக்கும் போது பார்வதியா செயல்படும், திரும்ப சிவமாகும். அப்படி இடம் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர பார்வதி அழிந்தது அப்படின்னோ இல்ல இன்னொரு பார்வதி புதிதாக சிவபெருமான் உருவாக்குனாரு அப்படின்னோ சொல்ல முடியாது. உலகம் ஒடுங்குவதற்கும் மீண்டும் வருவதற்கும் இடமாய் உள்ளதால் இது மாயை சொல்லப்படுகிறது. தூளமாய் நின்ற காரிய பொருள்கள் படிமுறையாக ஒன்றை விட ஒன்று சூக்குமமாய் மாறிக்கொண்டு போகும் பொழுது சூக்கும நிலையே மாயை சொல்லும். தூளமாய் இருந்த காரிய பொருள் என்ன? காரணம்ங்கிறது பேஸ். இந்த காரணத்தை வச்சு காரியம் பண்றோம். இப்போ கோதுமை மாவை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பூரி பண்ணலாம், சப்பாத்தி பண்ணலாம். அந்த அதுக்கு காரண பொருள் எது? மாவு, கோதுமை மாவு. அது காரியமா இன்னைக்கு சப்பாத்தியா இருக்கு, நாளைக்கு பூரியா இருக்கு. அது போல இந்த மாயை அப்படிங்கிறது அது தூளமா இருக்குது, அது சூக்குமமா இருக்குது, தேவைக்கேற்ற மாதிரி தூளமா வருது. அப்போ ஒன்றோட ஒன்று படிமுறையில்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். ஏன் படிமுறைன்னு சொல்றோம்? நான் முன்னால ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு, கொடை உதாரணம் சொன்னேன். கொடையை நம்ம இப்போ விரிக்கும் பொழுது அது என்ன சீக்வன்ஸ்ல விரியுதோ அதே சீக்வன்ஸ்ல தான் அது சுருங்கும். பின்னாடி இன்னொரு உதாரணம் கொடுக்க போறேன். நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியில போறோம்னு வச்சுக்கோங்க, வெளியூருக்கு போகும்போது. அப்போ எதை ஃபர்ஸ்ட் பூட்டுவோம், எப்படி கடைசியா எதை பூட்டுவோம்? அதே சீக்வன்ஸ்ல ரிவர்ஸ்ல ஊர்ல இருந்து வரும் பொழுது முதல்ல பூட்டினதை ஃபர்ஸ்ட்ல திறப்போம், ஃபர்ஸ்ட்ல பூட்டினதை லாஸ்ட்ல தான் திறப்போம். அதுதான் படிமுறையில், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மாறாம என்று அர்த்தம். அடுத்தது இந்த மாயை என்பது 3 வகைப்படும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 வகை மாயை பிரிக்கலாம். இந்த மாயைங்கிறதையே ஒரு பகுதியை சுத்த மாயை என்றும் இன்னொரு பகுதியை அசுத்த மாயை என்றும் சொல்லலாம். அந்த அசுத்த மாயைக்குள்ளேயே இன்னொரு பகுதியை அசுத்தா அசுத்த மாயை அல்லது பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இறைவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அந்த சுத்த மாயைன்னு ஒரு இடத்தை படைக்கிறார். இப்போ நம்ம பெருசா 1 ஏக்கர் இடம் வாங்குறோம். கையில் அறக்கட்டளைக்கு ஒரு 5 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் வரைக்கும் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உள்ள என்னென்ன பண்ண போகிறோம்? ஒரு கோவில் கட்ட போகிறோம். பெருமானுக்கு ஒரு கோவில் கட்ட போகிறோம். அப்புறம் ஒரு மெடிடேஷன் ஹால் கட்ட போகிறோம். அப்புறம் எல்லாரும் திருவாசகம் திருமுறைகள்லாம் படிக்கிறதுக்கு ஸ்டடி ஹால், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி அது கட்ட போகிறோம்.
அப்புறம் அப்புறம் என்ன கட்டப் போறோம்? ஒரு கோசாலை கட்டப் போறோம். அப்புறம் என்ன கட்டப் போறோம்? அடியார்கள், மூத்த அடியார்கள் குடும்பத்தில இருக்க முடியாதவங்க, அங்க நிம்மதியா வந்து அந்த உலகத்தில சிவலோகத்தில தங்குற மாரி, கைலாய அறக்கட்டளையில தங்கிக்கிற மாரியான அவங்களுக்கு ரூம், இட வசதிகள் அதெல்லாம் பண்ணப் போறோம். அது பண்ணணும்னா, அப்புறம் ஒரு மெடிக்கல் சென்டர் கட்டுவோம். அப்படி ஒண்ணொண்ணா நம்ம அதில அமைக்கப் போறோம். அதுபோல இறைவன் எப்படி அமைக்கிறாரு, இந்த சுத்த மாயைங்கிற ஒரு பகுதியில, இப்ப நம்ம கோவில கொண்டு போய் எங்க வைப்போம்? அதெல்லாம் லேஅவுட் போடுறோம்ல. இத இங்க வைக்கணும், இத இங்க ஒரு வீடு கட்டும் பொழுதே என்னென்ன பண்றோம்? கிச்சன எங்க வைக்கணும்? பாத்ரூம் எங்க வைக்கணும்? எந்த டைரக்ஷன்ல வாஸ்து வச்சு வைக்கணும்னு சொல்றோமே, இறைவன் உலகத்தையே அமைக்கும்போது வாஸ்து பார்க்காமலா அமைச்சிருப்பாரு. இப்ப இந்த சுத்த மாயைங்கிறதுல யார் யாரெல்லாம் இருக்கணும்? அந்த உலகங்கள் எப்படி இருக்கணும்? அதுல என்னென்ன வசதிகள் இருக்கணும்? அது தனி. அப்புறம் அசுத்த மாயைங்கிறதுல என்ன இருக்கணும்? அதுல இந்த ஆன்மாக்கள் அனுபவம் பெறுவதற்கு என்னென்ன வேணும்? கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், அந்தக்கரணங்கள். அதுக்கு ஏற்ற மாரி ஒரு பூமியை படைக்கணும். இப்படி அந்த சுத்த மாயா புவனம் என்று சொல்லக்கூடிய அந்த உலகங்களில இருக்கக்கூடிய உயிர்கள், இந்த 3 மலம் பிடிப்பு இல்லாமல், ஒரு மல பிடிப்பு மட்டும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு அந்த ஊர். இப்ப தியேட்டருக்கோ, இல்ல ஒரு ஃபங்ஷனுக்கோ போறோம்னா, அந்த விஐபி, பெரிய விஐபி மேடையில இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருப்பாரு. நம்மள பார்த்துட்டு உட்காருவாரு. அதுக்கு முன்னாடி முதல் வரிசையில அவருக்கு அடுத்த விஐபி இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அடுத்து அப்படி போற மாரி, சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர்கள் அந்த சுத்தமாயா புவனங்களில் வசிக்கின்ற ஆன்மாக்கள். அதுக்கு அடுத்தது மீடியமா இருக்கிறவங்க வந்து இந்த அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய ஆணவம், கன்மம் அந்த 2 மலங்களும் கொண்டவர்கள். அதுக்கு அடுத்தது தள்ளி நம்ம சாதாரண தரிசனம் இருக்கே, ஸ்பெஷல் தரிசனம், சிறப்பு தரிசனம் போக சாதாரண தரிசனத்துல இருக்கிறவங்கலாம் நம்மை போன்ற சகலர்கள். அதனால இந்த இந்த சப்ஜெக்ட் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த 3 மாயையை பிரிச்சு காமிச்சதுனால இந்த இடத்திலேயே அத நம்ம குடுத்திருக்கிறோம். அடுத்ததாக உயிர்களுக்கு இன்ப துன்ப நுகர்ச்சி மாயையின் மூலமே உண்டாகிறது. உயிர்கள் வந்து இருவினையை செய்யணும், இருவினையை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த மாயைங்கிற ஒரு பொருளை கொண்டுதான் அதை செய்ய முடியும். ஆணவத்துக்குள்ள அதை செய்ய முடியாது. கண்மம்ங்கிறது ஒன்லி கணக்கு புத்தகம் தான். ஆக இந்த மாயை மட்டும்தான் ஆற்றல் வடிவாய் பிரியும் தன்மையாய் அதை உடலாகவும் மாத்திக்கலாம், உலகமாகவும் மாத்திக்கலாம். சூரியனை போன்ற வெப்பமான ஒரு பொருளாகவும் மாற்றலாம், வேற ஒரு கோளை போன்ற குளிர்ச்சியான பொருளாகவும் மாற்றலாம். இப்படி எந்த மாதிரி வேணாலும் மாத்துற ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு வசதி வாய்ப்புகள் இந்த மாயையில இருக்கு. நிலையில்லாத ஒன்றை நிலையானது போல காட்டுவது மாயையின் இயல்பு. அது எப்படி காட்டும்னா, நிலையில்லாத ஒன்ன போய் இதுதான் பர்மனன்ட் நமக்கு. நம்ம என்ன சொல்றோம்? நல்லா ஒரு குடும்பம், வீடு, வாசல் அதுதான் நிலையானதுன்னு நினைக்கிறோம். நம்ம தாத்தாவும் நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல வாசல் தான் வச்சிருந்தாரு. அவரு எங்க இருக்காரு அவரு? அப்பா பேர் கேட்டா சொல்றான் பையன். தாத்தா பேர் கேட்டா சொல்றான். அவங்க அப்பா பேரு என்னன்னு தேவசம் குடுக்கும்போது கேட்கறாங்க. தெரியல சொல்றான். அவரு என்ன நல்லது செஞ்சாரு கேட்டு அதெல்லாம் இல்ல. அவர் பேரே தெரியல சொல்றான். எங்க வீட்ல இந்த தேவசம் குடுக்கும் பொழுது ஐயர் கேட்கிறாரு. பார்ட்னர் பேர் சொல்லுங்க. பார்ட்னர் பேர் நாங்களாம் அண்ணன் தம்பிங்களாம் பார்த்துக்கிறோம். பார்ட்னர் பேர் என்னப்பா? பார்ட்னர் பேர் துரைசாமி பாசன். ஓகே. அவர் பார்ட்னர் பேர் சொல்லுங்க. அவர் பார்ட்னர் பேர் என்ன சொல்லுங்க? சிவகோத்திரம்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு தெரியாது. இப்படி தெரியாதுன்னு சொல்ற பேரனுக்காக அவர் நிறைய நாள் பட்டினி கிடந்திருக்காரு. அவர் பட்டினியா இருந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவர் பேர் எனக்கு தெரியாதுன்னு நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். இதான் நிலையில்லாத இந்த மாயையின் இயல்பு. உதாரணமாக நமது செல்வம் நிலையானது போல தோன்றும். முன்னாடி ஒரு வீடு வச்சிருந்தேன், இப்ப 2 வீடு வச்சிருக்கிறேன், இப்ப 4 வீடு வச்சிருக்கிறேன், இப்ப வண்டி வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன்னு எல்லாமே என்னவோ நம்ம வச்சிருக்கிற மாதிரி தோன்றும். ஆனால் அது நிலையற்றது என்பதுதான் உண்மை. அதிகமா போகும்போது எதுவுமே நம்மளோடது இல்லைங்கிறதான் உண்மையானது. இப்படி ஆன்மாவை மயங்கச் செய்வது மாயையுடைய இயல்பு. ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பட்டு கிடக்கும் உயிர்களுக்கு அறிவை விளங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றான் சிவபெருமான். இதுதான் அவனுடைய ஒப்பற்ற கருணை. முல்லை முள்ளாலே எடுப்பது போல ஆணவ மலத்தை போக்க கண்மம் மாயை ஆகிய மலங்களை தன்னுடைய சக்தியின் மூலம் உயிருக்கு கூட்டுகிறான். திரோதான சக்தின்னு சொல்றோம்ல, நமச்சிவாயங்கிறதுல ந என்கின்ற எழுத்து. இந்த மாயைய கொண்டு போய் இந்த ஆணவ மலத்தை எடுக்கிறதுக்காக மாயையும் கண்மத்தையும் அதுல வச்சு ஒட்டணும்ல. இது ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தானே அது. ஆப்ரேஷன் பண்ற இப்ப நமக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றாரு டாக்டர் அப்படின்னா அவர் மேல கோச்சிக்கிட்டு என்ன பண்றது?
ஐயோ! வலிக்கிற மாரி அறுத்துட்டாரு. நீ இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. அவர் பண்ணதோடைய நோக்கம் என்ன? அவரு அப்படி பண்ணுன பிறகு நீ இப்ப எப்படி இருக்கிற? ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிற? அப்படிதான் பார்க்கணுமே தவிர, ஆப்பரேஷன் பண்ண டாக்டர நம்ம குறை சொல்ல முடியாது. அதுபோல இந்த திரோதானம் அப்படிங்கிறது எங்கள வந்து இந்த உலக பந்தத்துல அழுத்துது அப்படின்னா, இது அழுத்துனதுக்கான நோக்கம் என்ன? அருளை குடுக்கறதுக்கு தான் இங்க அழுத்துறது. இப்படி அழுத்தி, அழுத்தி, அழுத்தி கடைசியா என்ன பண்ண போகுது? அருளத்தான் குடுக்க போகுது. ஆக ஒரு சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர நம்ம எப்படி குறை சொல்ல முடியாதோ, அதுபோல இந்த நமச்சிவாயங்கிறதுல இருக்கிற நம்ம குறை சொல்ல முடியாது. முழுவதும் நடந்தா தான் வா என்கின்ற எழுத்து நமக்கு வெளித்தோன்றும். அதனால தான் சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு? உலகப் பொருள்களை உயிர்கள் அனுபவித்து அறிவு விளக்கம் பெற்ற ஒரு நிலையில், இந்த உலகப் பொருள்கள் நிலையற்றவை. இதனால் கிடைக்கும் இன்பம் நிலையற்றது. இது சிற்றின்பம் அப்படிங்கிறத உயிர்கள் அப்பதான் தெரிஞ்சுக்குது. இது சிற்றின்பம் அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன அர்த்தம்? அப்ப பேரின்பம்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இது சிற்றின்பம், இது சிற்றின்பம், அது சிற்றின்பம் அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு பேரின்பம்னு இன்னொன்னு இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கிற எல்லாமே சிற்றின்பமா இருந்தது அப்படின்னா, சுட்டி காட்ட மாட்டோம்ல. இது சிற்றின்பம், இதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வேற ஏதோ ஒண்ணு பேரின்பம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப இறைவன் நமக்கு இந்த இவ்வளவு பாடத்துல என்ன நடத்துறாரு? இது சிற்றின்பம், இது சிற்றின்பம், இது சிற்றின்பம், இது எல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு நமக்கு சொல்ல வைக்கிறாரு. அதுக்கு தான் இவ்வளவு பிறவிகள் நமக்கு. இது எல்லாம் சிற்றின்பம்னா, அப்ப பேரின்பம்ங்கிறது ஒண்ணு இருக்கணுமே, அது எங்க இருக்கு? இந்த கைலை அறக்கட்டளையில சைவ சித்தாந்த சுடர் பாடத்துல இருக்கு. நிலையான பொருள் எது? உண்மையான பொருள் எது? பேரின்பத்தை அடைவதற்கு என்ன வழி என்ற கேள்விகள் உயிர்களுக்கு எழும். அந்த பக்குவத்துல தான் அது எழும். அது வரைக்கும் அது எழாது. அப்படி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உடனடியாக அருள் சக்தியின் மூலம் சிவானந்தத்தை அருளுகிறான். இதைத்தான் நம்ம சக்தி நிபாதம்னு சொல்லுவோம். அருள் சக்தி விளங்கத் தோன்றும். உயிர்களின் அறிவை மறைத்துள்ள ஆணவ மலம் இருள் போன்றது. மாயையின் பொருள்களாகிய நம் உடல் உலகம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உடல்ங்கிறதுல தனு கரணம், ஒரு உடம்பு, அப்புறம் கருவிகள். இப்போ கண்ணு தானே பார்க்குது. பார்க்கின்ற அறிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. இங்க இருக்கா? கிடையாது. இங்க இருக்கா? கிடையாது. இங்க இருக்கா? கிடையாது. ஸோ இதெல்லாம் கருவிகள். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை பண்ணி மூளைக்கு செய்தியை கொடுக்குது. காது இங்க இருக்கு. காது தான் கேட்கும், மூக்கு கேட்காது. மூக்கு நுகரும், காது நுகராது. அது ஒன்னொன்னும் தனித்தனி கருவிகள், ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ முதல்ல உடம்ப ஓவராலா படைக்கும் பொழுது, குழந்தைக்கு மாதத்திலேயே இதெல்லாம் வந்துருதா? வராது. முதல்ல தனு தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய 7வது மாசம், 8வது மாசம், 9வது மாசத்துல தான் இந்த வளர்ச்சிகள். 10 மாசத்துல கூட சில குழந்தைகள் வளர்ச்சி முழுமையடையாம இருக்குதுன்னு சொல்றாங்க டாக்டர். ஆக அதுதான் தனு கரணம், கருவிகள். அப்புறம் புவனம், போகம். புவனம்னா உலகம், போகம்னா வெறும் உலகம்னா எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. பஞ்சபூதங்கள், நீர் இருக்கு, நிலம் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, நெருப்பு இருக்கு. அப்புறம் சாப்பிடுறது எப்படி? கல்யாணம் பண்றது எப்படி? அது அனுபவ பொருள்களாக வருவதற்கு அந்த நீர்ல இருந்து குடிக்கிற தண்ணீர், குளிக்கிற தண்ணீர் தனியா கொஞ்சம். கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த முடியாது. நிலம், பெரிய மலைகள் இருக்கு, எரிமலைகள் இருக்கு. அது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் இடம், மனிதர் வசிக்கின்ற மாதிரி சில இடம். ஆர்க்டிக் பெருங்கடல், அங்கெல்லாம் அந்த பிளானட்ஸ்ல, மற்ற நிறைய பிளானட்ல மனிதன் வாழ முடியாது. அது இருக்கு, ஆனா மனிதனுக்கு அது நேரடியாக பயன் தரவில்லை. அப்படி ஒரு இடத்தையும் பார்த்து இந்த உயிர்கள் பக்குவப்படுவதற்கு எந்த உலகம் வேண்டும், அந்த பக்குவத்துல அவங்க அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான போகங்களை கொடுக்க வேண்டும் எல்லாம் பார்த்து சிவபெருமான் செய்கிறார். இப்போ இந்த உடல் கொடுக்கப்பட்டது எதுக்கு? ஏற்கனவே இருக்கிற இருளை போக்குவதற்கு. இருளை போக்குவதற்காக இறைவன் உடலை கொடுத்தார் அப்படின்னா, உடல் ஒரு விளக்கா தான் இருக்கணும். இருளை போக்குறது, இப்போ கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்றோம்? லைட் போடு, இன்வெர்டர் ஆன் பண்ணு, எமர்ஜென்சி லேம்ப் ஆன் பண்ணு, டார்ச் லைட் ஆயிடு, மொபைல் ஆன் பண்ணு அப்படி சொல்றோம். இருட்டு அப்படின்னா உடனே வெளிச்சத்தை கொண்டு வரும். வெளிச்சத்தால் தான் இருட்டை போக்க முடியும். அதுபோல ஆணவ மலம் என்கின்ற இருளை போக்க வேண்டும் என்றால் இந்த மாயை கண்மம் என்கின்ற விளக்கு, 2 விளக்கு வச்சுதான் போக்க முடியும். தங்க கட்டிய கோல்டு பிஸ்கெட் ஒன்றை பொருளை கொண்டு, கோல்டு பிஸ்கெட், இப்போ நம்ம ஏதாவது மேரேஜ்க்கு
மேரேஜ் வருது எல்லாம் செய்யணும் அப்படின்னா, அப்பா ஒரு கோல்டு பிஸ்கட் வச்சிருக்காருன்னா, அத எடுத்துட்டு போயிட்டு வெயிட் பார்த்துட்டு நெக்லஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்றது போல, அந்த ஒரு கோல்டு பிஸ்கட் என்ற மூலப்பொருளை கொண்டு நெக்லஸ், செயின், மோதிரம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். தோடு, மூக்குத்தி என்று பல்வேறு பொருள்களை செய்து கொடுப்பார் அந்த பொற்கொல்லன். இப்படி விதவிதமான ஆபரணங்களை செய்ய அந்தந்த ஆபரணங்களின் தேவைக்கு ஏற்றாற்போல் சில கருவிகளையும் பயன்படுத்துவார். எல்லாத்தையும் ஒரே கருவியை வச்சு பண்ண முடியாதுல்ல. வீட்ல நம்ம தோசை ஊத்துறதுன்னா அதுக்கு வேற செட்டப் இருக்கு. இட்லி ஊத்தணும்னா அது தோசை கல்லுலயே இட்லி ஊத்த முடியுமா? தோசை கல்லுல தோசை ஊத்தணும். வடை சுடுறது வேற, பணியாரம் சுடுறது வேற. இந்த அறிவெல்லாம் நமக்கு இருக்கு. சிவபெருமான் இந்த வாழ்ற உலகம், சும்மா காத்தடிக்கிற உலகம், வெயில் தரக்கூடிய உலகம், குளிர் தரக்கூடிய பிளானெட் அப்படின்னு ஒரு ஒரு கோள்களையும் படைக்கும் பொழுது, அதுக்கு உண்டான ஃபங்ஷனை வச்சு தான் அவர் படைப்பார். அதுபோல அதுக்குண்டான கருவிகள் தான் தத்துவங்கள்னு பின்னாடி படிக்க போறோம். செய்த ஆபரணங்கள் பயன்படுத்தப்பட்டு தேய்ந்து பயன்பாடு முடிந்த நிலையில் அதை அழித்துவிட்டு சின்ன வயசுலலாம் நம்ம என்ன நினைக்கிறோம், உடலை கொடுக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், வாக்கிங் பண்ணணும், இந்த உடலை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, இன்னும் நல்லா உடலை கொடுப்பா, கை நல்லா அப்படி இருக்கிற மாதிரி பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும். கடைசி காலத்துல வயசானவங்க என்ன சொல்றாங்க, இதை எடுத்துக்கிட்டு போப்பா, ஏன்பா இதை வச்சு இப்படி நீ இப்படி சோதிச்சுக்கிட்டு இருக்க, எடுத்துக்கப்பா, நீ சீக்கிரம் கணக்க முடிப்பா அப்படின்னு நம்மளே தான் சொல்றோம். ஏன் இந்த உடல் முன்னாடி இருந்த வலிமை போயிடுச்சு, அதோட இயக்கம் போயிடுச்சு, நரை வந்துருச்சு, திரை வந்துருச்சு, பிறை வந்துருச்சு, மூப்பு வந்துருச்சு, பிணி வந்துருச்சு. அதனால இந்த உடல் அப்ப நம்ம ரசிச்ச உடல் இப்போ அதுவே நமக்கு துன்பத்தை கொடுக்கறதா இருக்கு. வயதானவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? மோஷன் போக மாட்டேங்குது, கால் நடக்க முடிய மாட்டேங்குது, மாடி ஏற மாட்டேங்குது. இதுதான் ஒரு காலத்துல பிளஸ் பாயிண்டா இருந்தது. எதெல்லாம் பிளஸ் பாயிண்டா ஒரு காலத்துல நினைச்சோமோ அதுதான் இப்போ மைனஸ் பாயிண்டா இருக்கு. எதெல்லாம் நமக்கு வியாதி இல்லாம இருந்ததோ அது எல்லாத்துலயும் தான் இப்ப வியாதி இருக்கு. அது கூட ஒரு நிலையாமை தான் இது. இப்போ இந்த கோல்ட் பிஸ்கெட்ல இருந்து ஆர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தங்க நகைகளை பண்றது, நகைகள் பயன்படுத்தி ஃபேஷன் போயிடுச்சு, தேஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு, அறுந்து போச்சு அப்படின்னா திரும்ப அதை உருக்கி கோல்டு பிஸ்கெட்டா பண்றது எப்படி பண்றானோ அதுபோல சிவபெருமான் இந்த உலகத்தை உருவாக்குவதும் அதை பயன்படுத்துவதும், அதாவது படைத்தல், காத்தல், மறைத்தல், ஒடுக்குதல்னு சொல்றோம். அதை ஒடுக்குவதும், அப்போ ஒடுக்கின பிறகு திரும்ப ஒரு 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 தேவைக்கேற்றாற்போல் இப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்ன பக்குவம் அடைஞ்சிருக்கு, இந்த சைவ சித்தாந்த சுடர் எத்தனை படிச்சிருக்கு, ஓகே 20,000 ஆன்மாக்கள் படிச்சிருக்கு, சரி ஓகே இப்போ அடுத்த உலகத்தை நம்ம படைக்கும் பொழுது 2,00,000 ஆன்மாக்கள் படிக்கிற மாதிரி படைப்போம் அப்படின்னு இந்த தேவைக்கு ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் உலகத்தை எப்படி படைக்கிறார் சிவபெருமான்? அவர் விரும்பின மாதிரி பார்வதி, முருகன், விநாயகர் விரும்புற மாதிரி படைக்கல. முருகன் ஈஸியா சுத்தி வர்ற மாதிரி, விநாயகர் நேரா இங்கிருந்து கைலாயத்துக்கு துதிக்கையை நீட்டுற மாதிரி அதையெல்லாம் பார்த்து படைக்கல. உங்க உயிரும் என்னுடைய உயிரும் இறைவன் திருவடியை அடைகின்ற அந்த முத்தி நிலையை பெறுவதற்கு எந்த மாதிரி உலகம் வேண்டும்னு பார்த்து அந்த மாதிரி உலகத்தை படைக்கிறார். ஆக உலகம் பிறந்தது எனக்காக, உலகத்துக்காக நான் பிறக்கல, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்ற பாட்டு போல இந்த உலகத்தை உயிர்களின் பக்குவத்திற்காக இறைவன் படைக்கின்றான். அந்த படைக்கின்ற அந்த எப்படி நகையை மாத்திர பொற்கொள்ளன்னு சொன்னோமோ இங்கே உலகத்தை மாற்றி அமைக்கின்றவன் சிவபெருமான். கோல்டு பிஸ்கெட்டுன்னு நான் சொன்னது அந்த மாயைங்கிற மூலப்பொருள். கோல்டு பிஸ்கெட்ல இருந்து நம்ம பண்ற அந்த பொருள்கள் அதெல்லாம் நெக்லஸ், வைரம் அதெல்லாம் சொன்னமே, அதுதான் இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள், உலகங்கள், கோள்கள் அதெல்லாம். இதை மாயேயம் அப்படின்னு சொல்லுவோம். மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பொருள்களை மாயேயம் சொல்லுவோம். மாயை அழிவில்லாதது, ஆனால் மாயேயம் அழியக்கூடியது. ஏன்? மாயேயம் தோற்றுவிக்கப்பட்டது, அதனால அழியக்கூடியது. மாயை தோற்றுவிக்கப்படாத அனாதி, அதனால அதுக்கு அழிவு கிடையாது. ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாயேயத்தை தான் இறைவன் ஒடுக்க முடியும், மாயையை ஒடுக்க முடியாது. மாயை ஒடுங்கிதான் இருக்கு ஏற்கனவே. கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. இது முதல் அறிவு நமக்கு. பகுத்தறிவாளன் கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. இத்தனை வருஷம் ஆகி நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் உன்னை யாருப்பா படைச்சா? என்னை படைச்சது யாரு? கைலை தரிசா. அவன் பேர் என்னப்பா? கைலை தரிசா. உன்னை யாரு படைச்சா? சிவபெருமான் தான் படைச்சாரு. இன்னும் அப்படி சொல்லக்கூடாது. சொன்னா பாதி தப்பு, பாதி தப்பு, பாதி சரி.
இல்ல நானா படைச்சுக்கிட்டேன் அப்படி சொன்னாலும் தவறு. சிவபெருமான் நம்முடைய உயிர்களை படைக்கவில்லை. எப்படி சொல்றோம்? பசுங்கிறது உயிர்கள். அவை அனாதின்னு சொல்லிட்டோம். இறைவன் என்று இருந்தானோ, அன்றே உயிர்களும் இருந்தது. இப்ப இறைவன் என்னுடைய உயிரை படைச்சான்னு நம்ம சொல்லக்கூடாது. ஐயா என்னைய படைச்சான்னு நான் சொன்னது உடம்பத்தான் சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அப்படி சொல்றது பரவால்ல. முன்னால தெரியாம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப தெரிஞ்சு நம்ம இப்படி சொல்றோம். இன்னும் நம்ம கையில அறக்கட்டளையில சைவ சித்தாந்த சுடர் படிச்ச மாணவர்னா என்ன சொல்லணும்? ஏன் நான் அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு உயிர் இருக்கு, அப்புறம் உடல் இருக்கு. உயிரை சிவபெருமான் படைக்கவில்லை. எந்த பெருமானும் படைக்கல. உயிர் அனாதி. அது அதை இறைவன் படைக்கவில்லை. ஆனால் இந்த உடலை இறைவன் படைத்தார் அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். சும்மா என்னைய படைச்சார் சிவன் சொன்னாலும் தப்பு. ஏன்னா என்னையங்கிறதுக்குள்ள உயிர் இருக்கு. பாதி தப்பு. என்னைய சிவன் படைக்கல, நான் அனாதி அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அனாதின்னா உடம்ப வச்சும் சொல்றோம். அதனால பிரிச்சு, ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இல்ல, 2 பதில் இருக்கு. ஏன்னா 2 பொருள் இருக்கு. உயிர்ன்னு ஒண்ணு இருக்கு, மெய்யின்னு ஒண்ணு இருக்கு. உயிர் அனாதி, மெய் சிவபெருமான் படைச்சது. சரி ஏன் உங்கள கற்பா படைச்சிருக்காரு? இன்னொருத்தர நல்லா சிகப்பா படைச்சிருக்காரு. அவரவருடைய கண்ம வினைக்கு ஏற்றாற்போல் படைச்சிருக்காரு. இதுதான் நம்ம இந்த சைவ சித்தாந்த சுடர் படிக்கிறதுல தெளிவா தெரிஞ்சுக்கிறது. மற்ற ஆதீன வகுப்புகள் எல்லாம் கூட இத நடத்துறாங்க. ஆனா இவ்ளோ தெளிவா புரிஞ்சுக்கிறது இந்த பாடத்துல மட்டும்தான். கடவுள் உயிர்களை படைக்கவில்லை. ஆனால் நம் உடலை படைத்தார். அது அவர்தான் படைச்சாரு. படைச்சார் அப்படின்னு சொல்றத விட, படைச்சார் அப்படின்னா இல்லாதத கொண்டு வந்தது மாரி அந்த வார்த்தை இருக்கு. அப்படி இல்ல. குடுத்தார். எடுத்து குடுத்தார். கடை தேங்காய எடுத்து வெளி பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு தான் சேரும். கடை தேங்காய் எது? மாயை. வெளி பிள்ளையார் யாரு? நீங்களும் நானும். அவர் கடை தேங்காயாகிய மாயையை எடுத்து தான் இந்த வெளி பிள்ளையாராகிய உங்களுக்கும் எனக்கும் உடலையும் உலகத்தையும் குடுத்துருக்காரே தவிர, அவரா எதையும் உற்பத்தி பண்ணல. கடையில தேங்காய் இருந்தது. இத எடுத்து நீங்க 2ஆ அர்ச்சனைக்கு உடைச்சாலும் சரி, இல்ல சதுரகாயா உடைச்சாலும் சரி, உடைக்கிறது தான் இவர் பண்ணாரே தவிர, ம தேங்காயை அவர் உற்பத்தி பண்ணவில்லை. அதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இது நமக்கு புரியணும் அப்படின்னா, நான் என்று சொல்லுவதுல உயிர் இருக்கு, உடல் இருக்குங்கிறத முதல்ல நம்ம பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு பேரு பகுத்தறிவாளன் என்று பெயர். தமிழ் எழுத்துக்களில் தமிழ வச்சு நம்ம இந்த சித்தாந்தத்த புரிஞ்சுக்கலாம். சித்தாந்தம் தெரியறதுக்கு தமிழ்ல முதல்ல சின்ன வயசுல நமக்கு என்ன பாடம் சொல்லிக் குடுத்தாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா போறோம். இந்த சைவ சித்தாந்தம்ங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் தனி, மெய் எழுத்துக்கள் தனி. மெய் என்பது உயிரற்ற பொருள். உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம உயிர் எழுத்துக்கள்ங்கிறது நம்ம உயிருக்கு ஒரு உதாரணமா சொல்றோம். மெய் எழுத்துக்கள்ங்கிறத நம்ம உடம்புக்கு உதாரணமா சொல்றோம். ஆக எப்படி ஒரு க அப்படின்னு ஒரு எழுத்து க, ஞ, ச, ஞ, ட, ந, கா, கா, கி, கி, கு, கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குது? அதுல ஒரு உயிர் எழுத்து ஒண்ணு இருக்கு, மெய் எழுத்து ஒண்ணு இருக்கு. ஒரு உதாரணமா க அப்படிங்கிற எழுத்த நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இக் என்கின்ற மெய்யெழுத்து இருக்கு. அ என்கின்ற உயிரெழுத்து இருக்கு. கா அதுல என்ன இருக்கு? அதே இக்காகிய மெய்யெழுத்து இருக்கு. ஆ என்கின்ற உயிரெழுத்து இருக்கு. இப்படி மெய்யும் உயிரும் சேர்ந்து தான் உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு தமிழ படிச்சுட்டு, அப்புறமா நீங்க உட்கார்ந்து யோசிச்சு, ஐயோ! ஐயா நேத்து சொன்னாரு, உயிர், உடல், உயிர், உடல், உயிர், உடல், உயிர், உடல், உயிர் மெய், உயிர் மெய்ன்னு சொன்னாரே. அப்ப தமிழோட அமைப்பும், உடலோட அமைப்பும் ஒண்ணுதானா? நம்ம அமைப்பும், தமிழ் அமைப்பும் ஒண்ணுதானா? தமிழ் மாதிரியே தான் நமக்கு இறைவன் உடம்பையே அமைச்சு குடுத்துருக்காரா? நம்ம உடம்பு இருக்கிறது தமிழ் மாதிரி இருக்கிறோமா? அப்ப தமிழும் நானும் ஒண்ணா? தமிழ் என்னோடதா? அப்படின்னு தமிழோட பற்று கொள்வதற்கே இந்த பாடம் நமக்கு ஒரு ஒரு தூண்டுகோலாக அமையும். அப்படி தமிழ்ல உயிரெழுத்துக்கள்னு தனியா ஒரு 12 எழுத்து இருக்கு. மெய் எழுத்துக்கள்னு 18 எழுத்துக்கள் இருக்கு. உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி 216 எழுத்து இருக்கு. இது போக ஆயுத எழுத்து, அக்குன்னு சொல்றோம்ல. அஃது இல்லார்க்கு அந்த ஈக் அப்படிங்கிறது. அது 2 புள்ளி கீழேயும், 1 புள்ளி மேலேயும் இருக்கும். இது ஒரு எழுத்து. அது நம்ம இப்போ ஏதாவது ஒரு படத்துல வந்து கண்ண கூட காமிக்காம, வெறுமனே நெற்றி கண்ண மட்டும் காமிச்சு ஒரு படம் இருந்தாக்க, அது யார் படமா இருக்கும்? சிவபெருமான் படமா தான் இருக்கும். இந்த அதிகாரம் வேற எந்த சாமிக்கும் கிடையாது. இந்த சின்ன சாமி, பெரிய சாமி, 5 சாமி, 6 சாமி எந்த சாமிக்கும் அது கிடையாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. ஆக அதுபோல அந்த அதை அதை நினைவூட்டும் வண்ணமாக
அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். கீழே 2 கண்களை 2 புள்ளிகள் போலவும், மேல இருக்கிற ஒரு கண்ணை மேல ஒரு புள்ளி வச்சும் அந்த எழுத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த எழுத்தை அப்படியே தலைகீழா போடலாம்ல, உள்டா கண்ணாடியில வச்சு பார்த்தா எப்படி தெரியும்? மேல 2 புள்ளியும் கீழே ஒரு புள்ளியும். அப்படி காமிச்சா அது சிவத்தை காமிக்காது. சிவத்தோட சிம்பலா நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அதனால அதை அமைக்கும் பொழுதே கீழே 2 புள்ளி மேல ஒரு புள்ளி அப்படி அமைச்சிருக்காங்க. மொத்த ஆன்மீக ஞானத்தையும் தமிழ் எழுத்துக்களே நமக்கு உணர்த்துகின்றன. ஆகையால் தமிழ் இறைவன் அருளிய மொழி, தமிழ் ஆதி மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி. உங்களுக்கு தாய்மொழி எது? உங்களுக்கு தாய்மொழி எது? உங்களுக்கு தாய்மொழி எது? பிரெஞ்சா? உங்களுக்கு தாய்மொழி எது? சமஸ்கிருதம்? உங்களுக்கு தாய்மொழி எது? தெலுங்கு? உங்களுக்கு தாய்மொழி எது? சௌராஷ்டிரா? அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது? தமிழ் மொழி. அந்த மொழியை என்னுடைய தாய்மொழியான மொழிகளுக்கெல்லாம் தாயை என் தாய்மொழியாக நான் பெற்றிருக்கிறேன்னா இதை விட இந்த பிறவியில வேற என்ன வேண்டும்? உலகில் இருக்கின்ற வரப்போகின்ற மொழிகளுக்கெல்லாம் தாயாகிய மொழி என் தாய்மொழி. உன் தாய்மொழி இல்லை, என் தாய்மொழி. நான் தான் அதுக்கு சொந்தக்காரன். எவ்வளவு எவ்வளவு பெருமைப்படணும். நான் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெருமைப்படணும். முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனாக இருந்து வளர்த்த மொழி தமிழ் மொழி. உயிர் உடல் அப்படிங்கிறது தான் மனிதன். ஒரு மனிதன் இருக்காரு, கையிலேயா இருக்காருன்னா என்ன? கையிலேயாவுடைய உயிர் இருக்கு, உடல் இருக்கு. கையிலேயாவுடைய உயிர் இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கையிலேயா என்ன சொல்லுவீங்க? பாடின்னு சொல்லுவோம். பேர் மாறி போயிடும். ஓகே, உயிர் மட்டும் இருக்கு, உடல் இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப செத்து போயிட்டா உயிர் போகுதுன்னு சொல்றோம். நம்ம இந்த என்ன சொல்றோம், மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கறது அதெல்லாம் கொடுக்குறோமே. அப்பெல்லாம் என்ன சொல்றோம், அந்த எள்ளுல வச்சு அதை அரிசி வச்சு அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த எள்ளு அந்த அருகம்புல் என்ன புல் அது வரமாட்டேங்குது பேர் ஞாபகம், தர்ப்பை புல் மூலமா தர்ப்பை புல் ஒரு ராக்கெட் மாதிரியும் ஃப்ளைட் மாதிரியும் அதுல கொடுக்குற அந்த எள்ளு வந்து அந்த இறந்தவர்களுக்கான பித்ருக்களுக்கு பசியை ஆத்துகின்ற சாப்பாடு அப்படிலாம் நம்ம சொல்லி அதை பண்றோம். அப்படி இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது மனிதன். நீங்க, நான், எல்லாரும். இதுதான் பகுத்து அறிதல். மனிதன் அப்படின்னு சொன்னா உயிர் உடல். எருமை மாடு என்று சொன்னாலும் உயிர் உடல். மரம் என்று சொன்னாலும் உயிர் உடல். நாய் என்று சொன்னாலும் உயிர் உடல். மஸ்கிட்டோ என்று சொன்னாலும் உயிர் உடல். இது ரெண்டும் சேர்ந்துதான் சொல்லணும். இந்த அறிவே நமக்கு இப்பதான், எனக்கெல்லாம் இப்பதான் விளங்குது. ஏன்னா இந்த உயிரை தனியா படிச்சதுனால விளங்குது. இது வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ தன்னையே அறியாதவன் தலைவனை எப்படி முதல்ல எனக்கு உயிர் இருக்கு. அதுதான் நான் பல வகுப்புகளை நான் சொல்றது உண்டு. கடவுள் இருக்காரா இல்லையான்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டா அது உனக்கு இப்ப புரியாதுப்பா. உனக்கு கடவுளை விடுப்பா, வெளியில இருக்கிறவரை ஏன் பாக்குற, உனக்கு உயிர் இருக்கா சொல்லு அப்படின்னு. அவன் இருக்குன்னு சொன்னா மாட்டிக்குவான். ஏன்னா காமிக்கணும் இல்லைன்னா குணத்தை சொல்லணும். இல்லைன்னா இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம் காமிக்கணும். அவன் எனக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பு சட்டக்காரன் அப்படின்னு அர்த்தம். அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. தன்னையே அறியாதவன் தலைவனை எப்படி அறிவான் என்பது சான்றோர் வாக்கு. தனக்கு உயிர் என்ற ஒன்று இருக்கிறதே என்பதை தெரியாதவன் தன் உயிருக்கு உயிராய் சிவபெருமான் இருக்கிறாருங்கிறதை எப்படி அறிய முடியும்? நிச்சயமா அறிய முடியாது. என்னோட உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, இது எப்படி எனக்கு தெரியுது? இந்த காரியத்தை வச்சு காரணத்தை நம்ம முடிவு பண்ணிக்கிறோம், கெஸ் பண்றோம். புகை வருது, அதனால நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். ஏன் நெருப்பு இல்லாம புகையாதுன்னு எங்க பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால சொல்றோம். உயிர் இல்லைன்னா ஐயாவால பேச முடியாது. ஆக உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். அப்படிதானே தவிர என் உயிரை நீங்க பார்த்தது இல்லை, என் உயிரை நானே பார்த்தது. ஆனா இருக்கு. இப்போ அந்த உயிர் எப்படி இயங்குகிறது? உயிரை அறிவித்தால்தான் அறியும், இயக்கினால்தான் இயங்கும். அப்போ யாரோ ஒருத்தன் அதை இயக்கணும். யார் இயக்க முடியும்? ஒண்ணு பாசம் இருக்கு, இல்லைன்னா பதி இருக்கு. இது ரெண்டுல எது இந்த உயிரை இயக்க முடியும் நல்ல வழியில? நிச்சயமா பதியாகத்தான் இருக்க முடியும். அதனாலதான் இறைவனுக்கு உயிர்கள் என்றும் அடிமை. முக்திக்கு போயிட்டா கூட நீ முக்திக்கு வந்துட்ட அப்படிங்கிறத இறைவன் உணர்த்தினாதான் இது முக்தி அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு வெளிநாட்டுல போய் ஃப்ளைட்ல இறங்குறோம் அப்படின்னா நீங்கள் இப்போது என்ன சொல்றது, கனடா நாட்டில் இறங்குகிறீர்கள் சொன்ன பின்னாடி தான் ஓ கனடாவில் இறங்கியிருக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரியுது.
அதுபோல சிவபெருமானுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை உண்மையான தமிழர்கள் நன்றாக அறிவார்கள். ராஜராஜ சோழன் அமைத்த தஞ்சை பெரிய கோவில்ல தமிழையும் சிவத்தையுமே, சைவ சமயத்தையும் சிவபெருமானையும் தமிழையும் எல்லாம் ஒன்னா சேர்த்து கட்டின கோயில். அது வெறும் கல் கோயில் கிடையாது. அது 3 கோயில், ஒரு கோயில் கிடையாது. ஒன்று தமிழ் கோயில், இன்னொன்னு சிவன் கோயில், இன்னொன்னு தமிழ் என்ன சொல்றது சைவ சமய கோயில். சிவன் கோயில்ங்கிறதுனால நம்ம சமய கோயில். எப்படி தமிழ் எழுத்துக்கள்ல 12 உயிரெழுத்துக்கள் இருக்கிறதோ அது போல அந்த 12ஐ குறிக்கும் விதமாக அந்த சிவலிங்கத்தோடைய உயரம் 12 அடிகள் வைத்து அமைத்திருக்கிறான் ராஜராஜ். மெய்யெழுத்துக்கள் 18, அதனால அந்த பீடத்தோட உயரம் 18 அடிகள் இருக்கு. உயிர் எழுத்துக்கள் என்பது 216, அதுதான் தஞ்சை பெரிய கோயிலோட உயரம். இந்த விமானம் என்று சொல்லக்கூடிய பெருவுடையாருக்கு மேல நம்ம செல்ஃபி எடுக்கிறோமே, அந்த படத்துல கூட போட்டிருக்கோம். இதோடைய உயரம் 216 அடி. 215 வைக்கல, 217 வைக்கல, 216 அடி. ஆயுத எழுத்துங்கிறது 1, அது பெருவுடையார். அதெல்லாம் சேர்த்தா 247. உள்ள பெருவுடையார் பெரிய லிங்கத்துக்கு நடுவுல ஒரு கோடு போட்டு, இங்க பெரிய நந்தி ஒன்று இருக்கு வெளியில, அந்த நந்தி கிட்ட ஒரு புள்ளிய வச்சு நடுவுல இதையும் அளந்தா 247 அடிகள் இருக்குது. அது அந்த மாதிரி அமைச்சிருக்கார் ராஜராஜ். இப்படி செய்ததன் மூலம் தமிழுக்கும் சிவத்திற்கும் உள்ள உறவை உலகத்திற்கே உணர்த்தியுள்ளான் ராஜராசன். சைவ சமய கருவூலமாகிய திருமுறைகளை நமக்கு தேடி தந்ததும் ராஜராஜ சோழன் தான். திருமுறை கண்ட வரலாறு ராஜராஜ சோழன் படத்துல இந்த கதையெல்லாம் ஒரு சினிமாவில் பார்க்கலாம். அவன் இல்லை என்றால் நமக்கு திருமுறைகளே கிடையாது. தேவாரத்தை அவர் தேடி எடுத்து கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த திருவாசகம்லாம் நம்ம 12 திருமுறையா பார்த்திருக்க முடியாது. திருமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி பல்வேறு சிற்பங்களை பெரிய கோயில் கோபுரங்களிலும் விமானத்திலும் ஆலய சுவர்களிலும் அமைத்து திருமுறைகளுக்கு பெருமை சேர்த்துள்ளான் ராஜராஜ சோழன். திருஞான சம்பந்தருடைய பதிகத்துல வருது. இப்போ அநாயகதங்காவதம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு யானை ஒன்று இருக்கு. அந்த யானைய அப்படியே வாயை திறந்து ஒரு பாம்பு கடிக்குது. அப்ப அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. யானைய உள்ள கடிக்கணும்னா பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கணும் பாருங்க அப்படின்னு திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான ஒரு இது அப்படிங்கிறதுனால ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்க அந்த நந்தியை தாண்டி படியில ஏறி போகும்போது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க இந்த சிற்பம் அங்க இருக்கு. ஒரு யானையை பாம்பு சாப்பிடுற மாதிரி இருக்கு. திருமுறையில ஒரு இடத்துல வர்ற ஒரு எழுத்தை, ஒரு வார்த்தைக்கு ஒரு சூழ்நிலையே அங்கு கோவில சிற்பமாகவே வச்சிருக்கிறார் ராஜராஜன். இப்படி அமைக்கப்பட்டதுதான் இந்த தஞ்சை பெரிய கோவில். இது தமிழ் கோயில், இது சிவ கோயில் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த அளவிலே நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது 2 அலகுகள். ஒன்று ஆணவ மலத்தை பற்றி பார்த்தோம், இன்னொன்று மாயையை பற்றி பார்த்தோம். இந்த மாயையில தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய உடலையும் உலகத்தையும் இறைவன் படைத்தான். இப்போ நான் என்றால் என் உயிர் பிளஸ் என் உடல், இது 2 சேர்ந்தது தான் நான்கிறத இன்று முதல் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நேர்முக தேர்வில் இந்த கேள்வி கேட்போம், உங்களை யாருமா படைச்சது அப்படின்னா சிவபெருமான் தான். அவர் இல்லாம என்ன அப்படின்னா முட்டை போட்டுருவோம், மார்க் ஃபெயில். சிவபெருமான் உங்களை யாரு படிச்சதுன்னா எப்படி சொல்லணும்? ஏன் நான் அப்படிங்கிறது 2 பொருள் இருக்கு. ஒன்று உயிர், இன்னொன்று உடல். இந்த உயிர் அனாதி, இந்த உடல் சிவபெருமான் படைத்தது.